இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கலை இயக்குனர் தோட்டா தரணி. அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கலை உலகுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கலை இயக்குனர் தான் தோட்டா தரணி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் இவர் இணைந்து பணியாற்றாத முக்கியமான இயக்குநர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இயக்குநர்களோடும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். 2 முறை சிறந்த கலை இயக்குநருக்கான தேசிய விருதை வென்றுள்ள இவருக்கு இந்திய அரசுடைய 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை வழங்கி மத்திய அரசு கௌரவப்படுத்தி இருக்கிறது. மாநில அளவிலே பல விருதுகளை வென்றுள்ள தோட்டா தரணி கலை இயக்குனராக தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் படிக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிங்களா? நான் எதுவுமே நினைக்கல சார். அந்த பர்டிகுலர் ஏஜில் ஸோ அப்பா கூட போகிறதுனா தமாஷையாக போயிட்டு வருவேன். ஒரு சில காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னாக்கா, நைட்டு காலேஜில் காத்தால படிச்சுட்டு நைட்டு வந்து அப்பா கூட போவேன். நைட்டு வந்து போகும்போது டெக்கரேஷனு அதெல்லாம் இருக்கும். ஸோ மெதுவாக அந்த காலத்துலலாம் ஒரு 4 days டெக்கரேஷனு, 3 days டெக்கரேஷன், நைட் எண்டு நடக்கும். இதில் வந்து என்னன்னாக்கா, இவர் போகும்போது இவர் கூப்பிட்டு போக மாட்டார். அப்போ அம்மா கிட்ட சொல்லிவிட்டு மெதுவாக நானும் போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு கோ வித் ஹிம். ஸோ ஃப்ரண்ட்டில் சைலண்ட்டாக உட்காருவேன். இவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் டைலாக். உனக்கு எதுக்கு வந்தது இந்த சினிமாலாம்? நீ இதுலேயே போகலாமே, நீ பெயிண்டிங் அதில் போகலாமே அப்படின்னு. நமக்கு அந்த டைமில் வந்து பெயிண்டிங் அது ஒரு டைப், சினிமான்றது அது ஒரு தொழில் தான் நம்ம தெரியும்னாக்கா அதை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம் தவிர மற்றபடி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அட்வர்டைஸிங் ஏஜென்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லற வேலை, கொஞ்சம் டிசைனர்ஸு அந்த மாதிரி. இப்போ நிறைய ஒரு அது அன்பேரபுளாக வந்துடுச்சு இப்போது. ஸோ அந்த டைமில் இது 2 தான். அப்புறமா இதே டைமில் வந்து படிப்பு இன்னும் சீரியஸாக ஜாயின் ஆகலை. அந்த டைமில் வந்து இந்த சின்ன சின்ன சிகரெட் ஷாப்பு, பீடி ஷாப்புக்கு அவங்கெல்லாம் பாண்ட்ஸு விற்கிறவங்க, ஹோல்சேலில் விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் விண்டோ டிஸ்பிளே எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ அது கிட்டத்தட்ட 8 வயசோ 9 வயசோ. அந்த டைமில் பண்ணாக்கா அவனுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதில் இவர் என்ன செய்வாருன்னாக்கா, நமக்கு வந்து ஒரு கிரேயான் பாக்ஸு, ஆயில் பேஸ்டல்ஸ், ஒரு பெரிய கார்ட்போர்ட் அதை கொடுத்துட்டு ஹீ வில் ட்ரை டு தான். நமக்கு இல்லாத ஒரு நைட்டு தான் வேலை செஞ்சேன். அதில் இவ்வளோ பெரிய பேப்பர் கொடுத்தாரு. பெருமையாக இருக்கும். அதில் வேறு இவனுக்கு வந்து அவார்டு, இது ஒரு ப்ரைஸ் கிடச்சிதே, எத்தனை பேர் கொடுப்பாங்க அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனேன். எனக்கு நிறைய எது நீங்கள் தொட்டாலும் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இது பர்டிகுலராக இதுதான் போட்டால் தான் இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய நடந்திருக்கேன் பஸ்ஸு பிடிக்கிறது. ஏன்னா அங்கே ஒரு காலேஜ் ஜாயின் ஆகுறது யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டிலே தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் காத்தால் ₹1 வாங்கிட்டு போவேன். அதில் வந்து ஒரு 50 பைசா பஸ் சார்ஜ் போயிடும். 25 பைசா. மற்ற 50 பைசாவில் 2 இட்லி 1 தோசை வரும் மத்தியானத்துக்கு. அது மிஞ்சி காத்தால் டிஃபன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கோச்சிட்டு சீர்மா வந்துடுவேன். காஃபி சாப்பிட்டு சீர்மா வந்துட்டு காலேஜில் உட்காருவேன். ஒரு 2 hours முன்னாடி வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே மரத்தை பார்த்துக்கிட்டு அந்த பெருகிற அந்த பாட்டி ஒன்று நல்ல உயரமாக பாட்டி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நிற்பான். ஸோ அவங்கள ஸ்கெட்ச் போடுறது, இவங்கள ஸ்கெட்ச் போடுறது, அந்த மாதிரி காலங்காத்தால். காலேஜ் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
ம் 75 ரூபா கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 30 ரூபாவோ அப்படி தான் இருந்தது. அவ்வளோதான். அவள் தான் இருந்தது. ம் பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வேஸ்ட்டாக போகல. நான் படித்தது நான் டபுள் ப்ரொமோஷன் கிடச்சிது. இருந்தாலும் நான் திருப்பி இன்னொரு வருஷம் நான் டபுள் ப்ரொமோஷன் படித்தேன் இல்லையா? ஸோ அது ஃப்ரீயாக தானே வந்தது. அதனால் இன்னொரு இயர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் அது ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா அப்பா கூட போகிறது அந்த மாதிரி. வறட்சி என்ன ஆகுதுன்னாக்கா கிட்டத்தட்ட காலேஜ் வந்து எக்மோரில் இருந்தது. எக்மோர் காலேஜ்லேருந்து ஓஷியானிக் ஹோட்டல் வரைக்கும் நடப்பேன் ம் டெய்லி. ம் ஏன்னா நான் சீக்கிரமாக போயிட்டேன்னாக்கா வீட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற எங்கே போனேன், என்ன பண்ணின்னு இருக்கிற, நீ காலேஜ் போகிற, நீ இந்த டிட்டோல் காலேஜ் போகிறேன்னு நினச்சின்னு இருந்தாங்க அவங்க. பட் அங்கே போகல. ஒரு வாட்டி ஃபெயில் ஆச்சு. கஷ்டப்பட்டு படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி அதை விட ஜாஸ்தியாக நான் படிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது மியூசிக் கேட்டேன்னாக்கா அந்த மியூசிக்கு அந்த பாட்டு ஃபஸ்ட்டு டியூனை பிடிச்சிடுவேன். ஆ அதுக்கப்புறம் தான் வேர்ட்ஸ் அதெல்லாம் வேர்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் புக்கு கிடைக்கும். பட் ஆமா. நான் இப்போ தமிழும் படிக்க மாட்டேன், தெலுங்கு கொஞ்சம் தான் தெரியும், இங்கிலீஷு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். அவ்வளோதான். ஜாஸ்தியானாக்கா இருக்குதில்ல இந்த 3-4 அது லாங்குவேஜஸ். பெட்ரு. பட் எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருந்தது சின்ன குழந்தையிலேருந்தே. ஸோ இந்த மியூசிக்கு கடை பார்த்தேனாக்க எங்கேயாவது பார்த்தேனாக்க ஏதாவது ஒரு படம் ஏதாவது பாட்டு ஓடின்னு இருக்கும். ஸோ அங்கே நின்றுடுவேன். அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி நடப்பேன். அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் கடையெல்லாம் இருக்கும் ம் மயிலாப்பூர் கிட்ட வரும்போது. ஆமாம். என் ரூட் வந்து 2-3 ரூட்ஸ் எடுத்துக்குவேன். ம் மயிலாப்பூர் கேட்டும்போது இது கட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இது இருப்பான். ராணி கட் பீஸோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கட் பீஸ் கிட்ட அப்படி பாசிங் தான். பட் போகிறதுக்குள்ளே அந்த கலர்ஸ் இருக்கே அவன் அரேஞ்ச் பண்ணுறது அந்த இது ஸ்டைல். அது ஒரு ஸ்டடி. அது சாதாரண நம்ம கிடைக்கிறது ரோட்டில் கிடைக்கிறது அது. அருமை. ம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாமே பிடிப்பேன். அப்புறம் இந்த சித்தர் வைத்தியர் கடைங்கள்லாம் இருக்கும். அதை மசித் தெருவில் டோட்டலாக சாந்தம் ஹைரோடு. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து என்ன அது இதெல்லாம் எலும்பாக வச்சுருக்கான், அது வச்சுருக்கான், பொடி வச்சுருக்கான், இதெல்லாம் பார்த்து இதுதான் சார் என் ஸ்டடியே, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போகிற ரிக்ஷாக்காரன் பீடி குடிச்சிக்கிட்டு அப்படியே ரிக்ஷா அப்படியே போட்டுட்டு நின்றுட்டுருப்பான். இந்த மாதிரி எது தொட்டாலும் நம்ம ஊர் அவ்வளோ சிறந்த ஊர். எப்படின்னா நமக்கு வந்து வெளியூரில் ஆப்ஸ்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ஆப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் மேலேயே இல்லை அப்போது. ம் நான் வெளியூர் போய் படிச்சுட்டு வந்த பிறகு தான் எனக்கு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வரும்போது தான் நான் ஆப்ஸ்ட்ராக்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஓ இது 77-78 ஸ்டார்ட் பண்ணேன் ஆப்ஸ்ட்ராக்ட். அப்போது கூட இதெல்லாம் ஃப்ளவர் வாஷு இதெல்லாம் காமன் சப்ஜெக்ட்ஸ் தான். பட்டு நம்ம ஊர் எதுக்கு சொல்கிறேன்னா மரத்தாண்ட போங்க, அதுக்கு மஞ்சளெல்லாம் பூசிட்டு கரெக்டாக குங்குமம் ரெட்டு டாட்ஸாக வைப்பான். அதுக்கு ஒரு கயிறு கட்டுவான். அதில் ஒரு மஞ்சள் துண்டு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அம்மன் கல் அதை பார்த்தா ஒரு கும்பிடு போட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படி போவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது தொட்டாலும் சரி ஒரு சப்ஜெக்ட் தான். அதுக்கன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 2 தம் அடிச்சுட்டு இதெல்லாம் அந்த கதையே இல்லை. ஆனால் அந்த போயிட்டு அங்கே டெர்மினஸ் இருக்கும். அப்போ டெர்மினஸே கிடையாது. ஓஷியானிக் ஹோட்டல் கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அதுதான் டெர்மினஸ். பஸ் அங்கே போய் நிற்கும். அங்கேருந்து படம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததே நான் என்னென்ன பார்த்தேனோ இதெல்லாம் வந்து கீ ட்ராயிங்ஸை போட்டுக்கிட்டு வச்சுடுவேன். எங்கள் அப்பா கேட்டாருன்னா நான் அவுட்டோர் ஸ்கெட்சிங் போயிருக்கேன் சொல்லிட்டு காட்டுறதுக்கு அது பண்ணி வச்சுடுவேன். டக்குன்னு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுடுவேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போன அப்புறம் அந்த போர்டு மரத்தடியில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், அந்த வேப்ப மரத்தடியில் ஒரு போர்டை வச்சுட்டு அங்கே பெயிண்டிங் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு பெயிண்டிங். வெளிநாட்டில் கூட போய் படிச்சிங்களா நீங்கள்? ஆமாம் சார், வெளியூரில் படிக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் இதுவும் பண்ணலாம், நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணலாம், நீங்கள் வந்து வெளியில் சினிமாவும் பார்க்கலாம்,
மியூசியம் பார்க்கலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து அரேஞ்ச் இட்ஸ் மோர் அ ஃப்ரீ டிக்கெட் கைண்ட் ஆஃப் திங். அது இந்த ஊரில் இல்லை. இது கேட்டால் 10 கேள்வி கேட்பாங்க, 40 ஃபார்ம் கொடுப்பானுங்க, இதெல்லாம் இல்லை. அங்கே அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் யூ ஃபீல் லைக் கோயிங். பட் எனக்கு வாய்ப்பு திருப்பி கிடைக்கல. இது சில வாய்ப்பு கிடைச்சிது, பட் இட் இஸ் மோர் ஆஃப் ட்ராவலிங் அண்ட் ஸ்டடிங் அண்ட் கம்மிங் பேக். அந்த மாதிரி ஒரு பட் எக்ஸ்டென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு கோவத்தில் கிழிச்சிட்டு வந்துட்டேன். எக்ஸ்டென்ஷன் வந்து சயின்டிஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்களாம், மியூசிஷியன்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். நான் என்ன சொன்னேன், அப்போது எங்களது என்ன, எங்களதும் ரிசர்ச் மாதிரி தானே. ஸோ அங்கேருந்து வந்துட்ட பிறகு ராஜபார்வை என்னோட செகண்ட் படம். ஆக்சுவலாக இண்டிபெண்ட்டாக நாகமல்லின்னு ஒரு படம் எடுத்தேன், கனகால் தேவதாஸ் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சிங்கித்தம் சார், சிங்கித்தம் ஸ்ரீனிவாசன் மேலே கோவம் எனக்கு. ஏன்னா சொம்மக்கூடாது சோக்கக்கூடாது ஏதோ ஒரு படம் அப்பா போக முடியல. எங்கள் தம்பி தான் வந்தான் முன்னாடி, சின்னின்னு சொல்லிட்டு தோட்ட சின்னி, அவர் தான் ஃபஸ்ட் பண்ணார். அவரும் வரல. சரி டைரக்டர் கூப்பிட்டாருன்னா போக வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு நானாக போனேன். நீ எதுக்கு வந்த அப்படின்னாரு. என்னடா இது, நான் அவங்க வரலன்னு சொல்லிட்டு நான் வந்தாக்க இந்த ஆள் போட்டு கத்துறாரு இவர் அப்படின்ட்டு ரொம்ப கோபம் வந்தது. இல்லை சார் அவங்க இல்லை, அதனால தான். நீ வந்து இதெல்லாம் வராத, நீ வந்து பெயிண்டர், நீ அந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு வரட்டும் எப்போது வரப்போ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அப்புறமா என்னை கூப்பிட்டு வந்தார். சொல்லணும், கமல் கூப்பிட்றாரு, கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் நான் என்ன இது கூப்பிடணும், இல்லை இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போல் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமல் சொன்னேன். ஏன்னா கமல் சார் சொன்னார்னு சொல்லிட்டுனாக்கா வேறு பதில் இருக்காது இல்லை. சரி ஓகே அப்படின்னு. பட் இவங்க என்ன சப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டாங்க, வேகாக சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதில் தான் அந்த பொண்ணு ஆர்டிஸ்ட்டு, ப்ரஷ் இருக்கணும், கேன்வாஸ் இருக்கணும், இதை டச்சப் பண்ணணும், அதை டச்சப் பண்ணணும், அந்த மாதிரி சமாச்சாரம் திருப்பி ஓடி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பர்டிகுலர் அன்பு மழை பொழிகிறது அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டுக்கு வந்து இது கொடை பிடிச்சிக்கிட்டு கமல் அந்த இது வருவார். அந்த ஷாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு அதை ஹேண்டில் பண்ணது வந்து சுஹாசினி ஹேண்டில் பண்ணாங்க. கேமரா பிட் பை பிட் ஷாட், அந்த ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சஸ் எப்படின்னாக்கா ஒரு ட்ராயிங்கு ஒரு 10 ட்ராயிங் பண்ணேன். 10 ட்ராயிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் பிரிண்ட் மேக்கிங்கில் என்ன செய்வோம்னா பால் பாயிண்ட் பின்னை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படி வைப்போம். பேப்பரில் மல்டி கலர் அடிக்கும்போது அது எங்கே நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வைப்போம். ஸோ அதே டெக்னிக் தான் அங்கே யூஸ் பண்ணேன். ஸோ எது எப்படி எங்கேருந்து வருமோ நமக்கு தெரியாது. ஸோ தட் ஹெல்ப்ட் மீ டு டூ தட் கைண்ட் ஆஃப் திங், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தட் மல்டி திங் விச் மிஸ்ஸஸ் சுஹாசினி டிட். அதில் நிறைய கஷ்டம் வந்தது. இட் வாஸ் நாட் ஈஸி. அந்த படம் ரொம்ப கஷ்டம் வந்தது. ஒரு சப்ஜெக்டு, ஒரு பில்டிங், ஒரு இன்டீரியருக்கும் ஒரு எபிசோடுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் 1.5 வருஷமோ 2 வருஷம் எடுத்தது அந்த படம். பட் த குட்னஸ் இஸ் கமல் என்கரேஜிங் அண்ட் ஆல்சோ சிங்கித்தம் ஸ்ரீனிவாசன். ஸோ ஹீ அப்ரிஷியேட்டட் எவ்ரி திங். இப்போ அந்த பொண்ணோட ரூம் இருந்தது. அந்த பொண்ணோட ரூம் வந்து நான் பண்ணும்போது அது 1 டே தான் கிடச்சிது எனக்கு. பட் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ தட் வாஸ் அ குட் ஒர்க். பட் அதை பார்த்துட்டு ஐவிசேசி கேட்டாப்புல எங்கள் ஸ்டில் கேமராமேன் ரம்மமணி சார், அந்த வீடு நான் பார்த்தேன், அந்த வீட்டில் இதெல்லாம் இல்லையே அப்படின்னாக்கா ஹவு மச் தே நோ அபவுட் த இன்டீரியர் டெக்கார், வாட் ஷுட் பி ஹேப்பனிங். இட் வாஸ் நாட் தேர், பட் தரணி ஹேஸ் டன் இட் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னாப்புல ஐவிசேசி. ஹி ஆல்சோ ஹேஸ் அன் ஆர்ட் டைரக்டர் பேக்ரவுண்ட். ஆமாம். பட் திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன். தென் பருண் saw that. பருண் பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்காரு, நான் ஹோட்டல் ரூமு வேணாப்பா, எனக்கு இந்த ரூம் இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு அந்த ரூம்லேயே தங்கிட்டாப்புல. ஸோ லைக்வைஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் மேக் யூ ஹாப்பி. தீஸ் ஆர் திங். அப்புறம் மார்க்கெட் செட்டப்புக்கு வந்து பண்ணோன்னாக்கா எங்கள் அப்பா கூப்பிட்டேன். நான் பயந்துட்டேன் கொஞ்சம். செகண்ட் படத்துக்கு மார்க்கெட் செட்டப் அப்படின்றாங்க அப்படின்னு. அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டால் அவர் மேஸ்திரியோடு வந்தார். ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் எப்போ வேணும்னாக்கா நாளைக்கு காத்தாலையா இப்போ சொல்கிறாங்க, அப்போவே போட்டாச்சு ஷெட்யூல் அப்படின்னாங்க ஒருத்தர்.
அப்போ போட்டிங்க ஒருத்தர் வந்து ரிமைண்ட் பண்ணோமா இல்லையா? சரின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணணும்னு அப்பா வந்தார். சொன்னேன், ஒரு 30,000 ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. ஒரு 2 கடை, ப்ரொவிஷன் ஸ்டோரு, 2 இன்னொரு கடை, அதுவும் சீப்பஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா. சார்ஹாசன் சார் வந்து அண்ணன் என்ன சொன்னாருன்னா, நான் அவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டார். சரி, ஓகே. சரி, எங்கள் அப்பா வந்து, அப்பா நீங்கள் டாக்ஸியில் நேராக போயிடுங்க வீட்டுக்கு, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மெதுவாக அமிச்சேன். ஏன்னா அவர் போடாத செட்டாக நம்ம பார்க்காத. சரி, அது ஒரு ஜான்ரில் இருக்கும். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, எல்லாம் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தேன். அந்த படிக்கட்டுக்கிட்டேருந்து நடந்து வரும்போது கீழே மார்க்கெட் எல்லாம் இல்லை, அதுதான் கடைசியில் அது 2000 ரூபாயில் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த அப்பாரோ ஸ்டூடியோ அப்பாரோ இருந்தார், அவர்கிட்ட கேட்டு அந்த ஃபஸ்ட் டைம் இந்த டீலூட் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு பொட்டியாக, அவன் வந்து கீல்ஸ் எல்லாம் இது கார் கிரேசி, அவன் அந்த டப்பாங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடை முன்னாடி வச்சுட்டேன். மேலே 2 மூங்கில் கொம்பு, ஒரு 10 மூங்கில் கொம்பு இதை கொண்டு வந்துட்டு துணி, அதுதான் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு துணி இதெல்லாம். முன்னெல்லாம் போட்டானாக்கா ஸ்டிஃபாக போடுவானுங்க. ஆமாம், இது கொஞ்சம் நேச்சுரலாக போடணுன்னு, லூஸாக இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். நைட் உட்காந்துக்கிட்டு அடுத்த நாள் காத்தால் இந்த மார்க்கெட், தேனப்பேட் மார்க்கெட்டு, அங்கே போயிட்டுப்பா இந்த ஒரு சின்ன படம், அதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 500 ரூபாவோ 250 ரூபா பேசிவிட்டு, நீ கொண்டு வந்து டெய்லி காத்தால் ஒரு 4 நாளுக்கு கொடுத்துட்டு நீ அப்புறம் காயை எடுத்துன்னு போயிடலாம், தேராது அது, இருந்தாலும் எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து அவர் செட்டப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆச்சு. அப்புறமா எங்கே பார்த்தாலும் என் படத்தில் ஜென்ரலாக வந்து ஒரு ரயில்வே ஃபென்ஸ் மாதிரி ஒன்று வச்சுடுவேன். அந்த டீல் வுட்லேயே கட் பண்ணி, இருக்கிற வுட்டில் கட் பண்ணி ஒரு ஃபென்ஸ் மாதிரி அந்த பக்கம் ரவுண்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட படத்தில் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ டிட். இட் கேவ் சச் அ ரியலிஸ்டிக் ஃபீல். அண்ட் தென் தட் கேர்ள் வில் பி ஸ்கெட்சிங் அந்த ஃபஸ்ட்டு பிட்டுக்கு. அந்த ஸ்கெட்சு நான் தான் போட்டு அதை கொடுத்தேன். ஸோ ஃபெசிலிட்டி ஆஃப் அன் ஆர்ட் டைரக்டர் ஹூ கேன் புட் அ ட்ராயிங். Without a drawing, you cannot work as an art director. You have to know your drawing. சும்மா ஸ்கேல் வச்சுட்டு இல்லை பர்ஸ்பெக்டிவ் போட்டுட்டு, தேர் ஆஸ்கிங் தட் இன்ஸ்டன்ட் டைம். அந்த இன்ஸ்டண்ட்டுக்கு நான் என்ன பண்ணோம், நான் ஸ்கேலை போய் தேடுவேன் இல்லை. ஸோ அதனால் அது அப்புறமா அந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணோம். இதில் ஒரு ஐயர் இருப்பார், அந்த பக்கத்தில் இன்னொரு முஸ்லீம் ஒருத்தர், இந்த பக்கம் இன்னொருத்தர், அந்த மாதிரி அப்புறம் ஒருத்தர் வந்து ஃபுல் வீட்டில் வந்து டிவி காசு வாங்கிட்டு டிவி காட்டுன்னு இருப்பார். இது எல்லாத்த விட இந்த பிளைண்டு பர்சன், இந்த ஹீரோ கேரக்டருக்கு, அது ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு மாமா வந்து எடிட்டர் அங்கே அதே வீனஸ் ஸ்டூடியோவில், ஒரு மாமா வந்து எடிட்டரு, இன்னொரு மாமா வந்து கேமராமேன், மதுன்னு சொல்லிட்டு. இவர் எடிட்டிங்கில் அந்த காலத்தில் எல்லாம் அந்த ஜன்னல்லாம் திறந்துருக்கும். அப்படின்னு பார்த்துங்களேன், யாருமே க்ளவுஸ் போட்டுக்கிட்டோ நெகட்டிவை கட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் வரும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பொல்யூஷன் ஃப்ரீ இடம். இட் ஆல் கோஸ் கேமராமேன், டைரக்டர் அண்ட் கமல் சாருக்கு வந்து இது இஸ் காட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் சர்டன் திங்ஸ். ஸோ நான் போனேன், அது நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான், வேறு ஜாஸ்தி பேச மாட்டேன். போயிட்டு வந்து அந்த ரூம்லேருந்து, அந்த காரிடர்லேருந்து தான் வரணும். ஸோ காரிடர்லேருந்து வந்து நானே கண்ணை மூடிட்டு வந்துட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது இவனுக்கு எப்படி தெரியும் யாரோ வந்திருக்காங்கன்னு. ஸோ அதுக்கு வந்து அது பெல் ஹேங் பண்ணேன். அந்த பெல் ஹேங் பண்ணது டோர் வந்து ட்லங்குன்னு அடிச்சுக்கும். அது அடிக்கும்போது யூ நோ தட் இஸ் சம்படி கம்மிங். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறம் தே நீட் சம் ஐடென்டிட்டி. 4 ஸ்டெப்பு போட்டோன்னா அந்த டேபிள் வரும். படிக்கட்டுலேருந்து அந்த 4 ஸ்டெப்பு போட்டோன்னா சென்டர் டேபிள் மேலே அந்த ஒரு ஹேங் பண்ணியிருக்கேன் லெட்டர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணேன். இந்த பக்கம் 4 ஸ்டெப்பு 6 ஸ்டெப்பு போட்டோன்னா பாத்ரூம் வரும், இந்த பக்கம் ஒரு கிச்சன் வரும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணேன். இந்த ஆர்ட் டைரக்ஷன் பற்றி கமல்ஹாசன் டிஸ்கஸ் பண்ணுவார் அவங்கக்கிட்ட, பண்ணிவிட்டு இதுன்னு காட்டிடுறேன், அவ்வளோதான் அவருக்கு. ஜென்ரலாக இட் இஸ் ஓன்லி ரீசன்ட் டைம்ஸ் I had to convince people to say that I'm doing this, I'm doing that. That's not necessary at all.
மணி கூட சொல்வார், அவர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா, நான் 2 ஸ்கெட்ச் போட்டு காட்டுறேன், உனக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லிவிடு, அவ்வளோதான் ஃபினிஷ். See, it confuses more to you கரெக்ட். than to me. ஸோ எதுக்கு வந்தது அதெல்லாம்? ஸ்கெட்சில் இருக்க க்ளீனாக உங்களுக்கு இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமான்னு யூ டெல் மீ. இல்லை சோலா பீரியடில் அப்படி இல்லை, இந்த கொடியை மட்டும் நீங்கள் ஸ்டடி, சரி அதை ஸ்டடி பண்ணிவிட்டு எந்த கொடி மீனா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு போட்டுவிடுவோம். பட் தி தி இன்னர் டாபிக் வி ஷுட் பி தேர் வென் இட் இஸ் நெசசரி. பட் இப்போ இங்கே இந்த படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நோ டிஸ்கஷன் அட் ஆல். உனக்கு இதுதானே வேணும், நான் பண்ணி கொடுத்துட்றேன், அவ்வளோதான். அதுக்குன்னு சொல்லி புக்காக போயிட்டு இல்லை செல்ஃபோனில் வந்து கூகுள் நெட்டை பார்த்துட்டு இது அந்த கதையெல்லாம் இல்லை. அது எதுக்குன்னாக்கா அந்த மாதிரி டெவலப் பண்ணிங்க நீங்களே. ஃபஸ்ட் யூஸ் யுவர் பிரெயின். நீங்கள் ஒரு முஸ்லீம் பியூட்டிஃபுல் ஹவேலி பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்ததே அந்த புக்கில் இருக்குமே, இல்லை இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியுமே, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் க்ளீனாக வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு பிறகு இப்படி தான் இருக்குமோ அந்த டூம். ஏன்னா முஸ்லீம் டூம் ஒரு டைப்பாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் கான்கேவாக வரும், ஒன்று வந்து இப்படி ரவுண்டாக கூட வரும். ஸோ இத்தனை தாஜ்மஹால் டூம் பார்த்தா வேறு டைப்பாக இருக்கும். ஸோ இத்தனை டைப்பில் உன் மூலையில் என்ன வருதோ அது ஃபஸ்ட்டு போட்டுடு. அதுக்கப்புறமா வந்து கரெக்ஷன்ன்றது வந்து நீ அப்புறம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோ எதோ எடுத்துக்கிட்டோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கோ. இதுதான் என்னோடய பாலிசி. சாகர சங்கமத்தில் கே விஸ்வநாத்தோட பணியாற்றினீங்க. அவர் நல்ல படம், அப்பா கூட தான் படம். ஆமாம் அது. பட் சாகர சங்கமத்துக்கு வந்து சாகர சங்கமம் கூட அதே தான், ஜாஸ்தி பேசுகிறது இல்லை. இதுதான் வரும், இது இப்படி தான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பர்கோலா போட போகிறேன், அந்த வெளியில் ஜெயபிரதா டீ எல்லாம் கொடுப்பாங்க, அந்த அந்த இடத்துல வந்து அந்த பர்கோலா நாங்கள் போட்டோம். அதுவும் இவர் ஏடுத நாகேஸ்வரம் வந்து அந்த பட்ஜெட் சொல்லி எனக்கு காட்டு மரம் கொடுத்து, ஒரே ஒரு கார்பெண்டர் தான், அந்த லோக்கல் கார்பெண்டரை வச்சுட்டு நான் பண்ணி, நான் என்னோடய செட் பாய் ஜமாலன் இருந்தார், இறந்துட்டார், அவர் 2 பேரும், அப்புறம் ஒரு 2 பேர் பெயிண்டர் யார் இருந்தாக்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கீழே நல்ல டவுன்லேருந்து அப்படியே தூக்கணும். தூக்கிட்டு 2 போஸ்டெல்லாம் நட்டி அது மேலே தூக்கி வச்சுட்டு, அப்புறம் க்ரீப்பர்ஸ்க்கு எங்கே போகிறது, இங்கேருந்து வரணுன்னா ரொம்ப கஷ்டம், ஆர்டிஃபிஷியல் க்ரீப்பர் கிடைக்காது. ஸோ அதனால் வி ஹேட் டு கெட், அங்கே பக்கத்தில் பார்த்தேன், அந்த வீட்டு பக்கத்தில் நிறைய இந்த அரவிந்த் ஆசிரமத்துக்கு போடுவாங்க அந்த பிங்க் ஃப்ளவர், அது குப்பையாக கிடக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக காயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு திருப்பி எடுத்து திருப்பி போட்டேன். அந்த மாதிரி பண்ணோம் அந்த செட். சடனாக வந்து மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் இது கண்டினியூட்டி ஒன்று இருக்குது அப்படின்னா, என்ன கண்டினியூட்டி என்ன, அந்த ரூமில் இவன் இப்போ எல்லாம் நியூஸ் பேப்பர் கட்டிங் அந்த பொண்ணோட டான்ஸ் எல்லாம் இருக்கணும், அது செட். அது இந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து அது செட்டு. மெமரியில் எவ்வளோ வச்சுக்கணும், அது எதுக்கும் நான் வந்து ஸ்கெட்ச் எடுத்து வச்சுட்டேன், அந்த ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்கும்னு. அது கரெக்டாக அது அந்த டைம் வரும்போது யூஸ் ஆச்சு. ஸோ சும்மா உட்கார மாட்டேன் எப்போவுமே, ஷூட்டிங் நடக்குதா கேமரா பக்கத்துலேயே இருப்பேன், கேமரா வியூ ஃபைண்டர்லேருந்தே பார்த்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு. ஏன்னா எல்லா கேமராமேன் தெரிஞ்சவங்க தான், வீசா சுவாமி அதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒர்க்கு எனக்கு ஹெல்ப் ஆச்சு. இப்போ மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் படத்துலேயே நீங்கள் அவரோட பணியாற்றிங்க. ஆமாம் பல்லவி. ஆமாம், அந்த படத்தில் நீங்கள் பார்த்த மணிரத்னம் யார்? அது வேறு டைப்பு. செகண்ட் பிக்சர் கூப்பிட்டாரு, பண்ணேன், எப்போ ஒர்க்கெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன். படம் எடுத்தார் 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கும், வானம். பட்டு நாங்கள் மீட் பண்ணோம், வீனஸ் காலனி தானே, நான் ஸ்டூடியோ போகும்போதோ இல்லை மணி இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வரேன் அப்படி மாதிரி அது. பட் he has his plus point. See, no director is without a substance. They have substance. True. Some people will have more, some people will have less. மணி சார் வந்து என்னன்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுவேன். நீ மொத்தம் கதையெல்லாம் சொல்லாத எனக்கு, யூ ஜஸ்ட் டெல் மீ த சினாப்சிஸ் மாதிரி. அவன் வரான் இங்கேருந்து, இந்த பொண்ணை கையை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துன்னு போகிறப்ப எங்கே போகிறாங்க தெரியாது, அதுக்கப்புறம் எங்கேயோ வந்து ஒரு காட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி நீ கொஞ்சமாக சின்னதாக சொன்னீங்கன்னாக்கா எனக்கும் ஞாபகம் இருக்கும். அதே டைமில் வந்து நீ நெக்ஸ்ட்டு வரும்போது
அந்த கார்டு எப்படி இருக்கணும்னு நீ சொன்னேன்னாக்கா அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிடுவேன். அன்னசரி நான் தலை உடச்சிக்க தேவையில்லை. பட் இதுக்கு பொன்னியின் செல்வம் பண்ணும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் லாஸ்ட் பிக்சர் பண்ணும்போது பாம்பே கூட ஸ்கெட்ச் போட்டு காட்டி அதுதான் இது இப்படி தான் இப்போ வர்றது போகுது, இதை விட வேறு எதுவும் வராது. ஆனால் பாம்பேயில் என்ன நடந்தது, நாயகனுக்கு என்ன ஸ்டடி ஆச்சோ எனக்கு. பட் பாம்பேயில் நான் இருந்தேன் ஒரு 8 months 9 months இருந்தேன் பாம்பேயில் முன்ன 70s. அங்கே அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் வேலை செஞ்சேன். ஸோ எல்லா ட்ரிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப்பில் போனேன். அந்த போகும்போது பேண்ட்ரா வரைக்கும் நான் பஸ்ஸில் போனோம். ஸோ அதனால் அதில் ஸ்டடி எல்லாம் நாலேஜ் கெயின் ஆச்சு. அது யாருக்குமே புரியல. அங்கே கட் அவுட் வச்சுதே அங்கே ஒரு பைப் லைன் ஒன்று போட்டேன், யாருக்கும் புரியல அது. அப்புறமா தளபதியில் வந்து இந்த தோபி காட் போட்டேன், அது அங்கத்து தோபி காட் தான். ஸோ அது வந்து அபிமன்யுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் பிரியதர்ஷன். See, we don't know ourselves. So where we will go and put what we will get, what we are going to add, அது நமக்கு தெரியாது. It was all the directors இதுதான். ஸோ பட் சிங்கித்தம் சார்து வந்து அது வேறு, அது எக்ஸ்பீரியன்ஸே வேறு. எக்ஸ்பீரியன்ஸ் வேறுனாக்கா இஸ் ஒர்க் வித் பிஎன் ரெட்டி அவங்க எல்லாம் அந்த பெரிய மாயாபஜாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அந்த ஸ்டடியே வேறு. பட் மணி சார்து வந்து ஹீ இஸ் லேர்ன்ட் இட் பை ஹிம்செல்ஃப். ட்ரூ. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு படத்துக்கு இது இப்படி தான் ஒன்றும் வேணாம். அந்த மௌன ராகத்தில் அந்த மாட்டு வண்டி இது இன்றைக்கும் பிசி சொல்லுவோம், இது தரணியோட சாங் தான் அப்படின்னு. டென்ட்டெல்லாம் போட்டாச்சு. இந்த சின்ன பொண்ணு டென்ட்டு கூட சின்ன டென்ட்டு தான் போட்டால் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு. பிசி சீரியஸ் சாங்கை வந்துட்டு தோட்டா அது வந்து இது வந்து கேமரா வைக்கிறதுக்கு இதில் அந்த போஸ்ட் நடுவில் வருது, அதுதானே சரி எடுத்தா போச்சுன்னா எடுத்தாரா எப்படி நிற்கும் அப்படின்னு. நிவிட கொஞ்சம் 5 minutes இரு அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன், மேஸ்திரி துக்காராம் இருந்தார், ஒரு 20 அடி பேம்பு இருக்கான்னு கேட்டேன். இருக்குது சார். அங்கே ஒரு பேம்பு நட்டுங்க, ஒரு சின்ன பேம்பு ஒரு 8 அடியில், வெளியே வந்தால் கூட பரவாயில்ல. பேம்புக்கு நல்லா கயிறு கட்டுங்க, இந்த 20 அடி பேம்பு. அங்கே கயிறு கட்டி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு வந்துட்டேன். எங்கே கொண்டு வந்துட்டேன், 20 அடி தாண்டிடுச்சு. டென்ட் வந்து உங்களுக்கு 6 அடி தான் இருந்தது. ஸோ அந்த டென்ட்டு கிளாத்தை தூக்கி இது மேலே போட்டுவிட்டேன். போட்டுட்டு இந்த எண்டாவது அங்கே நட்டினேன் அந்த கொம்பை. உனக்கு சென்டர் போஸ்ட்டே வரலையே படத்தில். உனக்கு டென்ட் சீன் கூட க்ளோஸ்அப் வரும்போது கூட அது க்ளீனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அது எங்கேருந்து வந்திருக்கு எனக்கு இன்னும் கேட்டான்னாக்க எனக்கு தெரியாது. நான் படிக்கவும் இல்லை, எதுவும் செய்யலை. பட் இதெல்லாம் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேருந்தோ வரும். அந்த டைமில் எப்படி கேன்டிலிவர் மாதிரி போகும், இது எப்படி நிற்கும், இதெல்லாம் பிளான் பண்ணணும். மணிரத்னத்தோட இணைஞ்சு நீங்கள் பணியாற்றியதில் மறக்க முடியாத ஒரு படம் நாயகன். அதுவும் நல்ல படம் கஷ்டம்தான். எதுவுமே ஈஸியாக ஹல்வா கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரே ஒரு படம் ரொம்ப ஹாப்பியாக பண்ண படம் வந்து கீதாஞ்சலி. ஜாலியாக இருந்தது. அந்த டென்ஷன் இதெல்லாம் கிடையாது. நாயகன் வந்து டென்ஷன் தான். பட் கமல் சார் மணி இது எல்லாருமே கம்பைன்டு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ தட் எனிதிங் ஐ டூ, ஐ செட் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கம், தட்ஸ் ஆல். மை sketches are clear, this is what I'm going to do, but you people have to come every day and see the set. This is the thing. That's how PC and Mani used to come and see the set and go. இங்கே ஏதாவது ஆட் பண்ண அதெல்லாம் பேசக்கூடாது, நீ இதுதான் வருது அவ்வளோதான் கதை. அது இருக்கிற வீட்டில் இருந்த பொருள், இங்கத்து பொருள், அங்கத்து பழைய துணி செருப்பு எல்லாத்தையும் தூக்கி வந்து போட்டேன். என் தம்பிங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க, அதுக்கு அசிஸ்டன்ஸ் கூட வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த படம் ஹிட் ஆனதே எல்லோரும் இந்த அசிஸ்டண்ட் இருக்கானுங்களே சும்மா அதை தூக்கிட்டு வாடா அப்படின்றவமே அவனும் என்ன செய்கிறான், அவனும் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஹைதராபாத்தில் போய் சொல்லிக்கிட்டான். ஏதோ அவர் கூட நான் தான் சார் இருந்தேன் அந்த படத்தை, அந்த கப்பு கிப்பெல்லாம் நான் தான் சார் எடுத்து கொடுத்தேன் அந்த மாதிரி. பட் எவ்ரி டே தேர் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது ஒன்று மறக்க முடியாத செட். நீங்கள் சொல்கிற மாதிரி லவ்லி ஒர்க். மணி சாருக்கு பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே மாஸ்டர் பீசஸ். அதுக்கு அவார்டு கொடுக்கணும்னா எல்லா படத்துக்கும் கொடுக்கணும். அது அந்த டைமில் யார் வர போகிறாங்க ஜட்ஜ் யாரும் தெரியும். அவங்க அவார்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லை, நம்ம ஒர்க்கு நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். நான் நினச்சி பார்த்ததே கிடையாது நேஷ்னல் அவார்டு வரணும். பட் இட் கேம். பட் குட் ஒர்க். கேரளா போட்டில் வந்து பாம்பே போட் எப்படி மாற்றணும்,
ஒன்றுமே கிடையாது, அந்த ஃப்ளாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாக்ஸ் மட்டும்தான் லாஸ்ட் டே, இந்த ஃபஸ்ட்டு டே போயிட்டு அந்த ஃப்ளாக்ஸ் போட்டு கொடுத்தேன். அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் விச் வில் சேஞ்ச் திஸ் பேட்டர்ன். தட்ஸ் வாட் இட் இஸ். இப்போ ஒரு படத்தில் ஆர்ட் டைரக்டருடைய வேலை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஜென்ரலாக கதை கேட்கும் போதே ஸ்டார்ட் ஆகணும், பட் யாரும் கூப்பிட்றது இல்லை. இது சீக்ரெட்டாகவே நடக்கும். அது இல்லாத நமக்கு அந்த கதை அப்போது சொல்கிறத விட அதை அவங்க ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் when they tell that story, they have a clearing idea about what is coming, what they want. அது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அந்தந்த சீன் வரும்போது இன்னும் டீட்டெயில் கேட்பேன், 4 வாட்டி கேட்பேன் இந்த டீட்டெயில். அந்த பொண்ணு ரூம்னு சொன்னீங்களே, இல்லை அந்த பையன் ரூம் சொன்னீங்களே, அந்த பையன் வந்து மாடியில் போகிறான்னா அப்புறமா இந்த பொண்ணை பார்க்குறான்னா போகும்போது எப்படி அதுக்கு அதுனாக்கா then I have to give the provision that that fellow is going to the top and then he meets this girl near the well, ஏதோ ஒரு இடத்துல கிணறுக்கிட்ட இதுக்கிட்ட மீட் பண்ண. அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் செட்டு போட்டோன்னா செட் ஆகிடுச்சு, நான் போய் சீட்டு விளாடுவேன்னு இப்போ சில பேர் போவானுங்க. அந்த மாதிரி இல்லை, பக்கத்தில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கணும். பட் என்ன ஆகுதுன்னாக்கா நமக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து பக்கத்தில் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு படம் நீட்டாக எடுத்துக்கினா போகிறோம், அது போகிறோம், பண்ணால் போகிறோம். அப்படி தான் பண்ணேன், எல்லா ஒர்க்ஸும் அதே மாதிரி தான் பண்ணேன். ஒரு படத்தில் காஸ்டியூம் எப்படி இருக்கணும், ஹீரோயின் காஸ்டியூம் அதெல்லாம் நாங்கள் தான் போட்டோம், வேறு யாரும் போட்டதில்லை கிடையாது. சேகர் சார் போடுறோம், அந்த பழைய ஜான்ர் எல்லாருமே பண்ணுவாங்க. சேகர் சார், கோகுலே, கங்கான்னு, அங்கமுத்து, செல்லம் சார் எல்லோரும் போடுவாங்க. அப்பா அது வந்து ஸ்கெட்ச் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கோகுலே சார்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், குட்காவுக்காரன்னு தேவதாஸ் பண்ணார், ஆமாம், அவரதும் நல்லா இருக்கும். டீட்டெயில்னு அந்த மாதிரி டீட்டெயில். இதில் எங்கள் அங்கிள் இன்னொருத்தர் இருந்தார், வாலின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அஞ்சலி தேவிக்கு கம்பெனிக்கு அவர் தான் பண்ணுறது. அவர் வந்து காஸ்டியூம்ஸில் மன்னன், அவர் காஸ்டியூமு செட்ஸும் கூட. இவர் என்ன செய்வார்னா மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு மெதுவாக அந்த பாவாடை கீவிடெல்லாம் தச்சுன்னு இருப்பார். இந்த ஜர்தோஷி இதெல்லாம் அவரே பண்ணுவார், நீட்டாக பண்ணுவார். ஒரு பாயில் இது கட்டிக்கிட்டு அப்படி வாயில் போட்டுக்கிட்டு. காதலனுக்கு கோபாலா கோபாலா சாங் ஒன்று இல்லை, அந்த கோதாவரி ஏஜில், அதுக்கு வந்து ஜீவா கூட்டின்னு வந்தாப்புல சங்கரை. அவர் கூட்டின்னு வந்துட்டு சங்கர் வந்து உட்காந்துட்டு, சார் இந்த சாங்கு இதுன்னு இம்மீடியட்டாக க்ரீன் அண்ட் வயலட் காஸ்டியூம் போட்டு விட்டேன். ஜென்ரல் ஹீரோவுக்கு வந்து ரிவர்ஸில் போட்டு அது கொடுத்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சாங் அங்கே எடுக்க போகிறோம் ராஜமன்றியில் அப்படின்னாக்கா அது ஒரு கலர் ஸ்கீம், எல்லாம் சேர்த்தா ஒரு ஹாஃப் டே ஃபினிஷ், ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாச்சு கையில். இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர் மாதிரி இருப்பார். அக்கிரா குரோசாவாவுடைய பாதிப்பா? அக்கிரா குரோசாவாது பாதிப்புன்னு இல்லை, அந்த சாங்கே எடுக்கிறது அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னார். இவர் தான் சொல்லுவார் மெதுவாக, ஒரு ஃபீல் இருக்கணும்னு. அந்த ஃபீல்லே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணும்போது we were convinced, not because of that, but the hairstyle also was good. ஏன்னா ரஜினி சாருக்கு அந்த மாதிரி வரல. ஸோ அது போட்ட உடனே அந்த குதிரையில் நிற்குது. ஸோ அதில் அந்த பாட்டு என் ஃபேவரட் பாட்டு. ராஜேகர் சார் கிட்ட சொல்லும்போது கூட அதுதான் சொல்லுவேன். அதில் வந்து இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, அந்த கட்டமரம் கொம்பை தூக்கி வச்சுட்டு சென்டர், இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 3 hours 4 hours முன்னாடி பண்ணுறது. எதுவுமே டைம் கொடுத்து பண்ணதில்லை. அந்த பொண்ணு போட்டு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஷாட் இல்லை, அந்த ஃப்ளூட் பிட்டுக்கிட்ட, அந்த ஃப்ளூட் பிட்டுக்கிட்ட கூட ஒரு 4 மணிக்கு என்னமோ 3 மணிக்கு அதை காட்டுறாங்க. வண்டி அங்கே இறக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனேன் இங்கேருந்து. எதுக்கு ஏதுன்னு கேட்டால் நீ எதுவும் கேட்கக்கூடாது என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இதே மாதிரி கீதாஞ்சலியில் வந்து அந்த டென்ட்டு பல்லாக்கு, அந்த டெசர்ட்டில் பாட்டில் அந்த பல்லாக்கு என்னன்னாக்கா, இதெல்லாம் லாஸ்ட் மினிட் ஐடியா தான். பல்லாக்கு வேணும்னா மோகனன்னு ஒரு மேனேஜர் தான், சார் அங்கே கோட்டையில் ஃபுல்லாக கிடக்குது சார், சும்மாவே கிடக்குது, கொடுத்துடுவாங்க அப்படின்னா. நல்லா கேட்டியா, எனக்கு நல்லா தெரியும் ஹிஸ்டரி பற்றி, நீ வந்து என்கிட்ட சொல்லாத அப்படின்னு. இல்லை சார் கிடைக்குதாண்ணா, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. சரி கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இல்லை சார், மணி ஆஸ் யூஷுவல் டென்ஷன் ஆகிடுவேன்.
சரி உனக்கு எது அதானே வேணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துக்காரம் எங்கள் தம்பி யாது 3 பேர் சிட்டிக்கு வந்தோம், ஜெய்சால்மர் சிட்டிக்கு வந்துட்டு இந்த ஒட்டகத்துக்கு இது இருக்கும் இல்லையா, பீஸ், நெக் பீஸ், வண்டி இழுக்கிறதுக்கு ஆமாம். அந்த பீஸ் ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டுது எனக்கு. அது ஒரு 2 பீஸ் வாங்கிடலாம் துக்காராம் கிட்ட சொன்னேன். அது எவ்வளோ சொல்கிறாங்க, பரவாயில்ல நம்ம வாங்கிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு அது 2 பீஸ் வாங்கணும். கட்டில் கடை கிட்ட ஒரு கட்டில் இருந்தது. இந்த கட்டில் எடுத்துக்கலாம் பை கரீதேகா அப்படின்னு ஏதோ பேசிட்டு அரைக்குறை ஹிந்தியில் எடுத்துக்கலான்னா, இது எடுத்துக்கிட்டு இந்த 2 கொம்பை வந்து அதுக்கு ஜாயின் பண்ணி அடியிலேருந்து வெல்டிங் கொடுத்துட்டோம். இது மேலே 2 அது திருப்பணும் இல்லையா, கட்டில் இப்படி வைக்கல, இப்படி திருப்பிட்டோம். திருப்பினது அந்த கால் வந்துடுச்சு இல்லையா, அந்த கால் மேலே ஒரு ஃப்ரேம் வெல்டிங் திருப்பி அது மேலே ஒரு 2 ஆர்ச் மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாக ஒயிட் கிளாத் சுற்றிட்டு அடுத்த நாள் காத்தால ஷூட்டிங். அந்த டைமுக்கு அந்த கான்செப்ட் அந்த டப்புன்னு அந்த மாதிரி வரணும். அவ்வளோதான், அதுதான் பண்ணுவேன் நான். பெருசாக நான் ஒன்றும் பண்ணது கிடையாது. பட் அந்த டைம் அந்த சில நேரத்துக்கு சில அந்த ஐடியாஸ் வருது. தட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது இல்லையா. இதே வந்து நம்ம யோசிச்சு இந்த கட்டில் எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம்னு ஒன்றுமே வராது. அன்றைக்கி நைட்டோட நைட்டு உட்காந்துட்டு பண்ணி தொட்டு தான் அது கரெக்டாகிடுச்சு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்ட் டைரக்டர்களுக்கு எப்படிப்பட்ட வரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் எது இருந்தாலும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்காரம் பெரிய இது கிடையாது. இது அந்த காலத்தில் நம்ம மதன் மோகன் சார் கொண்டு வந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கேமரா வந்து பிரசாத் ஸ்டூடியோஸில் வந்தது, ஆக்ஸ்பெரி கேமரான்னு சொல்லிட்டு. இது வேர்ல்ட்லேயே 3 கேமராஸ் என்னமோ இருந்தது. ஒன்று இங்கே, ஒன்று ஹாலிவுட்டில், ஒன்று வந்து ஜப்பான்லேயே வேறு எங்கேயோ இருந்தது. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா அவர் பண்ணார் இந்த அன்பேவா இந்த படத்துக்கெல்லாம் கியூபிடெல்லாம் அடித்து அதை மாதிரி. அப்புறம் இதய கமலத்துக்கு வந்து ரிப்பன் மாதிரி இப்படி வந்து இப்படி மூடி திறக்கும், அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் தான் பண்ணார். லேட்டர் ஆன் ஐ வாண்டட் டு லேர்ன், அதுக்கு தான் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. தென் ஐ வாண்டட் டு டூ ஃபோட்டோகிராஃபி. அப்போது வந்து சுதேந்து ராய், நானா பல்சேகர், அப்புறமா எல்வி பிரசாத் சார் 3 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பூனா இன்ஸ்டியூட்டுக்கு போக சொன்னான். இங்கே படிச்சுட்டு 6 வருஷம் படித்து திருப்பி பூனா இன்ஸ்டியூட் போகிறது எதுக்கு கேமரா அப்படின்னு சொல்லி நேரம் மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்துட்டு பிஎஸ்ஆர் சுவாமி கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அவர் ஒரு நாள் கூத்துக்கு அப்புறமா இவர் என்ன சொன்னார், நீ எதுக்குப்பா உங்கள் அப்பா வேலையை பார்த்துக்கலாம் இல்லை, நீ எதுக்கு கேமராலாம் வர அப்படின்னாரு. நாடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு லைட்டெல்லாம் தூக்கின்னு வந்தேன், ஜூனியர் எல்லாம் தூக்கின்னு வந்து வச்சேன், நம்ம பாடி வச்சுக்கிட்டு எப்படி. ஸோ அதனால் அதுவும் விட்டுட்டு கடைசியில் திருப்பி இவர்கிட்டே தட் இஸ் நான் விடலை, பட் அதே ஜாபில் அப்படியே வந்துன்னே இருந்தேன். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு எவ்வளோ பெரிய மேதாவி இருந்தாலும் இன்றைக்கி தே ஹாவ் டு லிசன் டு தி ஆர்ட் டைரக்டர். ஆர்ட் டைரக்டர் கான்செப்ட் என்ன இருக்குதோ அது பண்ண தவிர இவர் சில பேர் நிறைய பேர் அவங்க பண்ணது தான் மேதாவி ஒர்க் அப்படின்னு கம்ப்யூட்டர் கிராஃபி. நான் என்ன சொல்கிறேன், வி ஆர் நாட் மாஸ்டர்ஸ், பட் வி கேன் கிவ் யூ த சஜஷன். என்ன மாதிரி பில்டிங் வந்தாக்கா எதுலேருந்து எது எக்ஸ்டென்ஷன். சார் ரவிகாந்த் நாகராஜ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அவங்களாம் டைரக்ட் கேமரா சார், டைரக்ட் கேமராலே ஷாட் எடுத்தார். அவரு பாலு, வின்சென்ட் சார், வின்சென்ட் சுந்தரம், இவங்கெல்லாம் ஜியோர்நாதர், இவங்கெல்லாம் வந்து டைரக்ட் கேமரா வச்சுட்டு எத்தாப்புலே இருப்பாங்க, எங்கேயோ நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் பண்ணது தான். பட் இது ப்ரிசிஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். கம்ப்யூட்டர் கிராஃபிக்கில் ப்ரிசிஷன் பெட்டராக இருக்கும். அதுக்கு முந்தானேத்து ஒரு ஃபங்க்ஷன் கூட அவர் சொல்ல, இந்த மாதிரி 1500 பேர் வச்சுருந்தோம், 2000 பேர் வச்சுருந்தோம், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எங்கே பண்ணோமே தெரியல, அதுன்னு. எங்கள் செட்டு கூட நீ எங்கே பண்ணுமோ தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கும் 1500 கார்பெண்டர்ஸு ஹெல்ப்பர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பேசுனதே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொஞ்சம் இது. பட் எனி ஜாப் இட்ஸ் அ டோட்டல் கோஆர்டினேஷன் ஜாப். வித்தவுட் கோஆர்டினேஷன் யூ கேனாட் டூ அ பிக் மாஸ்டர்பீஸ். மாஸ்டர்பீஸ் இஸ் நத்திங் பட் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் டுகெதர். இப்போ பாகுபலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை மிகப்பெரிய அளவில் அந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆமாம், ஹி ஹஸ் மேட் யூஸ் ஆஃப் இட் வெரி வெல். எஸ் ஹூ? ராஜமௌலி. எஸ். ஓகே, கமல் கண்ணன் ஆல்சோ டிட் வெரி வெல். நான் கமல் கண்ணன் நானே ஃபோன் பண்ணி, ஏன்னா அவர் கூட தான் ஒரு தகராறு நடந்தது எனக்கு ஒரு செட்டுக்கு. பட் இருந்தாலும் ஹீ இஸ் டன் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்ரிஷியேட்டட். ஐ கால்ட் ஹிம் அண்ட் ஐ டோல்ட் ஹிம், சார் அப்ரிஷியேட் பண்ணது அப்ரிஷியேட் பண்ணோம் சார், பட் எங்கே தவறாக இது பண்ணுறது வந்து அது கரெக்ட் கிடையாது. ஆனால் பொன்னியின் செல்வனில் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவு உங்கள் தான், மணிரத்னத்து தான். See, anything is to do with the director. He is the captain of the ship. And also, Mani has got this kind of thing. But ஜென்ரலாக அவ்வளோ அது ஓவர் டோஸாக கூட ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லோ கீயாக ப்ளே பண்ணான்னு. பட் தே ஆல்சோ டிட் குட் ஜாப். உங்கள் கில்டிங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனெல்லாம் பண்ணோம். அதுக்கு இப்படி இருக்கணும் டிசைன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கெட்சு கொடுத்தாக்கா அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தவிர அதை விட வேறு எதுவும் இது பண்ணல. இந்த படத்தில் பணியாற்றுறதுக்கு முன்னாலேயே பொன்னியின் செல்வன் மொத்த களத்தையும் ஒரே செட்டில் நீங்கள் ஒரு நாடகத்துக்காக நிர்மாணிச்சிருந்தீங்க. ஆமாம், பட் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் வி ஆர் நாட், அதான் சொல்கிற மாதிரி நாங்கள் மேதாவி கிடையாது. அந்த டைமுக்கு அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு இது எப்படி பண்ணால் இது எப்படி அந்த வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்னு தான். பட் அது சி லாட் ஆஃப் பீப்புள் ஹெல்ப் ஆல்சோ தட். பட் இட் இஸ் தட் சிச்சுவேஷன் ஹேஸ் டு அரைஸ். ஒரு படம் கிடைக்கணுன்னா கூட, ஒரு நல்ல படம் கிடைக்கணுன்னா கூட ஒரு சிச்சுவேஷன், ஒரு லக்கு அது கூட இருக்கணும். பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட செட்டில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு போட்ட செட் அப்படின்னு எதை சொல்லலாம்? அதெல்லாம் ஜாலியாக தான் பண்ணேன். கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு இடத்துல தான். அது வந்து ஒரு செட்டை வந்து திருப்பணும் அப்படின்னாங்க, 360 டிகிரிஸில் திரும்பணும். எங்கள் ஆட்கள் வந்து அது முடியாது பண்ணோன்னாக்கா நாளைக்கு காத்தால தான் ஷூட்டிங் பண்ண. என்னோடய பாலிசி என்னன்னாக்கா, டைரக்டர் எப்போ கேட்குறாரோ அப்போ அது கொடுத்துட்டோன்னாக்கா அது பெட்டர். நாளைக்கு காத்தால கொடுப்போம் சார், 3 நாள் ஆகும் சார், இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நான் அங்கே உட்காந்தேன், சாப்பாடு சாப்பிட்டேன்னா இல்லை தெரியாது எனக்கு. 12:30 மணிக்கு ஏதோ சொன்னாங்க. எங்கள் அந்த ஸ்டூடியோ டீமை கூப்பிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் வச்சுக்க போகிறீங்க தெரியாது, நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பாடு நான் இங்கே கொண்டு வர சொல்லிட்டேன். ஒரு 2-4 பேராக போய் சாப்பிடுங்க. 50 பேர் வச்சு 100 பேர் வச்சு எனக்கு தெரியாது. 4 மணிக்கு எனக்கு வேணும் அப்படின்ட்டேன். ஷர்ட்டை திருப்பிடணும். அது மொத்தம் ஒரு பெரிய ஹியூஜ் பல்க் ஆஃப் சோல்ஜர்ஸ் மாதிரி அது மொத்தத்தை அப்படியே இப்படி 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 இப்படியே ஆட்டி மொத்தம் செட்டை திருப்பிட்டேன் டோட்டலாக. ஹிமாலயன் டாஸ்க் தான். இன்னும் சார் அது அது நிஜமாக ரொம்ப. அப்புறமா 4 ஆகல 5 ஆச்சு, இருந்தாலும் கொடுத்துட்டேன். அருமை. அப்போ நைட் ஷாட் எடுத்துக்கிட்டேன், ஈவினிங் ஷாட். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். எதுவுமே ஒரு ஸ்ட்ராங் பாலிசி இருக்கணும், ஸ்ட்ராங் வில் இருக்கணும். நீங்கள் போட்ட செட்டில் இன்னொரு முக்கியமான செட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த செட்டு, அந்த ஆமாம் அர்ஜுன் படத்துக்கு. ஆமாம் ஆமாம், அது ஸ்கேலோடு தான் போட்டோம். ஸ்கேலோடு போட்டு அப்புறமா 2 அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். இதில் அந்த அம்மன் சந்நிதிக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விநாயகர் இருப்பார், ரைட் ஹேண்ட் சைடில் முருகன் இருப்பார். எப்போவுமே இது இருக்கும். இந்த இந்த சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் அந்த டீட்டெயிலிங் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கும் என் மேஸ்திரிக்கு அங்கே செட்டு நடக்கும்போதே பெரிய தகராறு. சார் இது இல்லை சார், இது இந்த பக்கம் இருந்தது, அது அந்த பக்கம் இருந்தது, ஒரு சின்ன வேலை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு கொஞ்சம் இருந்தது. காசு கொடுத்துட்டு நீரும் அந்த பெயிண்டர் நாராயணன் மேஸ்திரி, மோல்டிங் மேஸ்திரி 3 பேர் போங்க ட்ரெயினில், மதுரை போங்க, இங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து போயிட்டு காலங்காத்தால் சந்நிதிக்கு போயிட்டு யார் எவன் எந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா வந்து என்கிட்ட சொல்லுங்கள். காத்தால வந்தது சார், நீங்கள் சொன்னது தான் சார் கரெக்ட் அப்படின்னா. அப்புறம் அந்த விபூதி பிள்ளையார் ஒன்று இருக்கும், எல்லாரும் அது உள்ள அதுவும் கரெக்டாக எடுத்துகிட்டு வச்சிட்டேன். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா ஆஃப் த திங். ட்ரூ. அது பேசிட்ட பிறகு டைரக்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு, அந்த சந்நிதி வேணும். அங்கே போய் உட்காந்தாக்கா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க.
ஸ்கெட்சு போடுறதுக்கு. ம். என்னப்பா நான் ஸ்கெட்சு தானே போடுறேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னாங்க. ஆனால் இவனுங்களே அங்கேருந்து வந்து மதுரையிலேருந்து வந்து டெம்பிளை பார்த்துட்டு, ஏன்னா உள்ளே நோண்டி அது எப்படி செஞ்சுருக்குன்னா ஹைட்டை தூக்கிட்டேன். ஏன்னா இந்த குழி நோண்டுறதை விட பிளாட்ஃபார்ம் ஹைட் தூக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது குழி ஆகிடும், தெப்பக்குளம். கரெக்ட். அதுலேருந்து ஸ்டெப்ஸை போட்டுட்டு வி ஹேவ் டு மேனேஜ் ஆல் தட். சூப்பர். ஸோ கீழேருந்து அவங்க வெளியில் கார் அங்கே நிப்பாட்டினாங்கன்னா அங்கேருந்து மெதுவாக நடந்துக்கிட்டு வந்து வெளியில் ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி ஒரு என்ட்ரன்ஸில் வருவாங்க. வந்து பார்த்தாவே காரிடார் பொம்முன்னு இருந்தது இந்த பக்கம் அந்த பக்கம். பார்த்துதே மிரண்டிட்டாங்க. సార్ எப்படி సార్ ఇది அப்படியே இருக்கு సార్ అంగనుంది ఇంగ. నువ్వు మా సిస్టర్ని ప్రేమించడం తప్పు కాదు, లేచొచ్చేయమంటమే తప్పు. నువ్వు ఎంత చీప్గా సలహా ఇచ్చినా எவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன்னா ம். அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். டென்ஷன் வரும், எப்படி முடியும். அப்புறம் மேலே போய் பார்த்துட்டு அந்த கோபுரம்லாம் கரெக்டாக அது கரெக்டாக ஆளுங்கெல்லாம் என் மோல்டர் சூப்பர் மோல்டர். அப்புறம் நான் சொன்னேன் இந்த கோயிலில் பெயிண்ட் பண்ணுறவங்களே கூட்டுன்னு வந்து அவங்கள கூப்பிட்டு ஒருத்தனும் பக்கமாக எழுப்பிட்டு அவனை ஏற்றிட்டு அவனுக்கு பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படின்ட்டு அவங்க பண்ணாங்க. ஒரு பக்கம் அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் சூப்பர் கலர் ஸ்கீம். அதில் லைட்டாக அந்த இது அடித்தேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் தான் கொண்டு வந்தேன். அந்த பால்னு சொல்லணும் ஃபெவிகால் அடிச்சுட்டு. அது நாங்கள் சிராமிக் படிக்கும்போது எரால்டைட் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளேஸ் வந்தது. அது மண் பானையில் போட்டு காட்டினோம். எங்கள் மாஸ்டர் இப்படியா அந்த கிளேஸ் வந்தது அப்படின்னாரு. இது ஸ்பெஷல் லேக்கரு ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி என் ஃப்ரெண்டு அது ஞாபகம் வந்தது. அதை போட்டு அடித்தேன். போட்டு அடித்ததை இது பிளாஸ்டர் இழுக்காது. இது வரைக்கும் இவங்க லேக்கர் தான் அடிச்சுன்னு இருந்தானுங்க. பட் லேக்கர் நிற்காது. ஃபெவிகால் அடித்தா என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர்லேயே அப்படி அமுக்கிடும். அதுவும் பிளாஸ்டரில் சக் பண்ணுறது இதாச்சே, அதனால் அப்படியே நின்று அந்த ஷீன் மட்டும் தெரியும். அப்புறம் அந்த அம்மந்து ஷேர் மெமரியில் போட்டேன். ஷேர் மெமரி அங்கே ஸ்கெட்ச் பண்ண முடியாததுனால. ஆமாம், தேவையில்லை அப்படின்ட்டேன். நீ இருந்தால் நீயே வருவே அதுக்கு ஸ்கெட்சில் அப்படின்ட்டு விட்டேன். அங்கே உட்காந்துருக்குற அவ்வளோ மேலே போட்டேன். ஒரு ஆர்ட் டைரக்டருடைய வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது யார்? இப்போ என் ஒர்க்கர்ஸில் எல்லாருக்குமே இருக்கும் பங்கு. இவன் தான் பண்ண. இவன் சரியாக மோல்டு பண்ணலைனாக்கா அவன் பெயிண்ட் அடிக்கும்போது பேட்சாக வரும். மூக்கு எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ மோல்டு கிளியராக போட்டால் தான் பெயிண்டிங் கரெக்டாக வரும். பெயிண்டிங் கரெக்டாக வந்தால் தான் அவர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அடிப்பார். இல்லாக்காட்டி தலை இந்த பக்கம் இருக்கும், வால் அந்த பக்கம் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு பற்றி சொல்லக்கூடாது. எல்லார் பங்கு சேர்ந்தால் தான் இது ஒரு வெற்றிகரமானது. இது மேலே வெற்றிகரமானது வந்து கேமராமேன். இந்த கேமராமேன் கரெக்டாக ஃபீல் ஆகி எடுத்தால் தான் அது அது இருக்கிற இடம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். இல்லைன்னாக்கா இவர் இப்போ ஒரு 10 லைட் அடிச்சுட்டு வெள்ளையாருன்னு ஹீரோ தெரியணும் அப்படின்னு அடிச்சாருன்னா லைட் அண்ட் ஷேட் இல்லாத அது வராது. இப்போது வரவங்கெல்லாம் தே வெரி கான்ஷியஸ் அபவுட் லைட் அண்ட் ஷேட். அந்த காலத்தில் கூட ரொம்ப கான்ஷியஸ். பட் இப்போது தே ஆர் ரியலி குட், வெரி குட். இப்போ நான் அந்த இது கூட பண்ணேன், குபேரை பண்ணேன். இட்ஸ் வெரி குட். நிக்கித் ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லா கேமராமேன் பியூட்டிஃபுல்லாக பாபா ஒருத்தர் பண்ணார். அப்புறமா இங்கே பிரதீப்னு அவர் ஒருத்தர் பண்ணார். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்ட் டைரக்டருடைய வெற்றி அப்படின்றது எதுன்னு நினைக்கிறீங்க? எது தெரியக்கூடாது. இது செட்டு போட்டாங்க, ரொம்ப செலவு பண்ணிட்டு செட் போட்டாங்க. செட்டுன்னு தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு திங் செட்டுன்னு தெரியாத அளவுக்கு இருந்தபோது தான் உங்களுக்கு அது நாயகன் ஹிட் ஆச்சு. அதுக்கு தான் நீங்கள் எந்த படத்தை வேணும்னு பாருங்கள், எந்த படம் வேணாலும் எடுத்துங்க. இப்போ குபேரா பார்த்துங்க, நாங்கள் எங்கே செட்டு போட்டால் உங்களுக்கு தெரியாது. வி ஆர் டூயிங் வித் நான் ரியலிஸ்டிக் மெட்டீரியல். இட் ஷுட் லுக் ரியலிஸ்டிக் ஆஸ் பாசிபிள். ஸோ தட் இஸ் தி சக்ஸஸ். சிவாஜிக்கு அந்த பொண்ணு வீடு இருக்குது, இந்த குவார்ட்டர்ஸில் செட்டு போட்டோம். ஏவிஎம்மில் செட்டு போட்டாக்கா அந்த வீட்டிலேருந்து அங்கே தங்குறவங்க 2 இன்சார்ஜ் அந்த பொம்பளைங்க வந்திருக்காங்க. அந்த டைமில் என் ஒய்ஃபோட ஜென்ரலாக கூப்பிட்டு போக மாட்டேன். செட்டு வந்தால் யாரும் இல்லாத, ஷூட்டிங் டைம் இல்லாத கூப்பிட்டு போவேன். அவங்க வந்தாங்க. இவர் சுற்றி ஒருத்தர் காட்டுறாரு, சுற்றி அப்படியே எடுத்து போயிட்டு காட்டுறாரு. நான் சைலண்ட்டாக அந்த யாராக இருக்கட்டும். அங்கேருந்து வந்துட்ட பிறகு இதெல்லாம் என்ன இது, அந்த மாடியில் இருக்கிற டப்பா கூட டால்டா டின்னில் செடியெல்லாம் வச்சுருக்குது, அது கூடவா
அது கூட வச்சு தான் ஒரு மாதிரி ஆகிட்டு கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு இவர் தான் அம்மா என்கிட்ட வந்தாங்க. சார் நீங்கள் தான் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம் சாரி நம்ம அது சார் அந்த டப்பா கூட விடலையே சார் நீங்கள், நானே பார்க்கலையே சார், மாடிக்கே பார்த்ததே கிடையாது சார் அப்படின்னாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், கண்ணில் ஜலம் வச்சுட்டு வேறு வந்துட்டாங்க இவங்க. ஸோ தட் இஸ் அவ்வளோ ஃபீலிங்கோட செட்டை பார்த்தாங்க. அந்த கார் நிற்கிறது போகிறதெல்லாம் சிலது வந்து 1 or 2 ஷாட்ஸ் அங்கே எடுத்தாச்சு வரதெல்லாம். பட் இன்டீரியர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் செட்டு போட்டோம். எங்களுக்கு செட்டு போடுறது எதுக்கு, எனக்கு பேர் வரணும்னு இல்லை, ஃபெசிலிட்டி டு டைரக்டர் டு ஹாவ் த ஷூட்டிங் டன் அண்ட் ஆல்சோ த கேமராமேன் டு ஹாவ் த ஃபெசிலிட்டி டு மூவ் அரவுண்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்பேஸ். தட் இஸ் வை வி புட் அ செட். அதுதான் தவிர ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு கிரில்லை வந்து கோல்டை மாற்றி இது அது மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஆஸ் ரியலிஸ்டிக் அஸ் பாசிபிள் போவேன். படங்களில் பணியாற்றும் போது எந்த டைரக்டரோட கன்ஃபரன்டேஷன் வந்திருக்கா? அவ்வளோ சினாரியோ இல்லை. அப்படி இருந்ததுன்னா நான் விட்டுட்டு போயினே இருப்பேன். பழைய காலத்து டைரக்டர்ஸோ இல்லை இப்போ இருக்கிறவங்க இல்லவே இல்லை ஐடியான்னு நான் சொல்லவே மாட்டேன். சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளி தட் அந்த சிச்சுவேஷன் வரல அவங்களுக்கு. இப்போது பி நாகிரெட்டி, பிஎன் ரெட்டி, இல்லை யோகானந்த் சார், இல்லை சிவி ராஜேந்திரன், இவங்கெல்லாம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா, இவங்களுக்கெல்லாம் ஸ்கெட்சை காட்டினாக்கா புரியும். பாலச்சந்தர் சார் கூட கொஞ்சம் ஒரு டைமில் இது நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு அப்புறமா வந்துட்டு பின்னாடிலேருந்து வந்து கட்டி பிடிச்சிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் ரோஜா ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலி தே ஷுட் நாட் டாக். வென் யூ கிவ் அ ஸ்கெச் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கெச் தென் இட்ஸ் எ லிட்டில் டிஃபிகல்ட்டி. அந்த கன்ஃபரன்டேஷன் வந்துன்னே இருக்கும், எல்லோரும் கூட வந்துடும். வாசு இஸ் வெரி குட் வித் இது பிகாஸ் இஸ் வந்து ஸ்ரீதர் ஸ்கூல். கரெக்ட். ஸோ ஆளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்தது ஒன்றே ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு அவங்களுக்கு எதுவும் தெரியாது, இவங்க அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வரும். பட் இப்போ பீப்புள் ஆர் ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. தே நோ அட்லீஸ்ட் அ கிரவுண்ட் பிளான் போடும்போது இது இப்படி இருக்கும். தட்ஸ் வை எவ்ரி செட் ஐ ஹாவ் அ க்ரீன் பேக்ட்ராப், ஒரு க்ரீன் போர்டு இருக்கும், அதை சாக் பீஸ் வச்சுருப்பேன். அதுதான் பேசிக் எனக்கு. ஸோ அந்த சாக் பீஸில் ஏதோ இப்படி வருது, இல்லை இந்த பர்ஸ்பெக்டிவ் இப்படி வருது, இந்த செவரில் இப்படி வரும், அந்த எட்ஜு ஆஃப் த செவரில் வந்து இந்த மாதிரி ஒரு பேரப்பெட் வால் இருக்கும், இதெல்லாம் க்ளீனாக சொல்லிவிடுவேன். ஸோ லெஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். அப்புறம் அந்த டைமில் வரும்போது எதுவும் பேச தெரியாது, அவங்களுக்கு பேசவும் மாட்டாங்க. முதல் படம் டைரக்டர் பல பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நம்ம சொன்னது கேட்பாங்க அப்போது. அப்புறமா வேறு கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் மாறும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா டைரக்டர் நான் வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தேன். பிரியதர்ஷன் வெரி குட், he gets a nice freedom for art directors. மணி சார் பண்ணுவது யார் மேலே நான் குற்றம் எதுவுமே சொல்லிக்கிறது இல்லை எதுவுமே. ஏன்னா அந்த ஒரு படம் ஆயிடுச்சுனாக்கா அப்புறமா கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்களோ நம்ம தெரியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ ஒன் நைஸ் ஃபிலிம், கிவ் தே கால் யூ டூ, தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். உங்களுடைய திறமையை மிக அதிகமாக பயன்படுத்தி கொண்ட இயக்குனர் அப்படின்னு சங்கரை சொல்லலாமா? இல்லை, மணி எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மணி சார்கிட்ட வந்து he knows how to get the work done. Super. That is the ability of a director, good director. Not whether he is திறமைசாலி இது அதெல்லாம் தேவையில்லை. To get work from you, to derive work from you, that is the ability of a good director. அவன் சாதாரண பையனாக இருப்பான், அவன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான்ப்பா, சூப்பராக பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னா இட் கோஸ் டு த டைரக்டர். பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்கான்ப்பா ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படின்னாக்கா டைரக்டர் கான்செப்ட் தான். பாலச்சந்தர் சார் படத்தில் ஒரு வீலில் வந்து அவன் கத்தியை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறத அந்த க்ளோஸ்அப் ஷாட் அப்படி வைட் ஆங்கிளில் மாதிரி அப்படி அது இன்னும் ஞாபகம் இருக்குது. தட்ஸ் அன் ஆர்டினரி ஷாட். ஐ மீன் அந்த காலகட்டத்துக்கு அது அப்பா அடே எப்பா என்ன ஷாட் அது, அவன் கத்தி அங்கே காட்டுறான், இங்கே வீலில் காட்டுறது, இந்த பொண்ணு இங்கே நிற்குது ஆனால் தெரியாது, அதுக்கு தெரியல அது அப்படி. ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங், த டைரக்டர் இஸ் த மெயின் ஃபார் எனிதிங். இதே
பேட்டி பாலச்சந்திர சாருக்கும் கௌதம் மேனன் ஏதோ சொல்லியிருந்தப்ப ம். தோட்டத்தரணி சார் வந்திருக்காரு. அவர் ஏதாவது ஒன்று கேட்டு நான் ஏதோ சொல்லிட்டேன்னாக்கா அவர் திட்டிடுவார் அப்படி இப்படின்னு சொன்னால் பாலச்சந்திர சார் சிரிச்சிருந்தார். எல்லாம் ஆயிடுச்சு, கொஷின்ஸ் ஓவர் அப்படின்ட்டாங்க. யார்? நம்ம கௌதம் மேனன். ம். கொஷின்ஸ் ஆயிடுச்சு, இது நீ கேட்ட கேள்வி அப்போ கேட்டது, இதுக்கு வந்து கொஷின் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பரவாயில்ல நான் கேட்டுட்டேன்னு. எல்லாமே பாலச்சந்திர சார் வந்து அவுட்டோர்லேயே எடுத்தாருன்னு. இவருக்கு ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னும் பிளாட்ஃபார்ம் மேலே உட்காந்துன்னு இருக்கார். பாலச்சந்திர சாருக்கு ராமசாமின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். வெரி நைஸ் மேன். என்னென்னா ரொம்ப பிடிக்கும். அது லக்கியாக எனக்கு எல்லா ஆர்ட் டைரக்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்தாங்க. சின்ன பையனாக இருக்காங்கன்னா கூப்பிட்டு பேசுவாங்க எல்லாருமே. அந்த டைமில் அவரே கேளு, எதிர்நீச்சலில் அந்த மாடியில் ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். பேரப்பெட் வால் இது அந்த பேரிகேட் இது போட்டு ரீலிங்கெல்லாம் வச்சுட்டு லேடிங்கிட்ட ஒருத்தர் நிற்பாங்க. இங்கேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே கீழே அவங்க உட்காந்துன்னு இருக்குது. அது செட்டு போடலான்னு உனக்கு வராது. எந்த வீட்லேயே நீ பார்க்க முடியாது. வீட்டில் அதை பார்த்தானாக்கா அது எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த காம்பேக்ட்னஸ் அதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டர் தான் வரும்னா நீ கேட்டுப்பார், அவர் செட்டு போட்டாரா இல்லையா. அப்புறமா ரஜினி ஃபஸ்ட் படத்துக்கு வந்து செட்டு போட்டாரான்னு கேளு. லாட் ஆஃப் செட்ஸ் ஆர் தேர். ஈவன் கே விஸ்வநாத் புட் லாட் ஆஃப் செட்ஸ். பட் ரியலில் கூட அவங்க எடுத்திருக்காங்க. பீச் சைடு, வைசாக் சைடு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. 2 பேருமே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாத ஆதுத்தி சுப்பராவ்னு ஒருத்தர் இருந்தார். அல்லியும் ஏதோ ஒரே ஒரு தமிழ் படம் 2 தமிழ் படம் பண்ணார். பியூட்டிஃபுல் டைரக்டர். அதெல்லாம் பட்டு டிசிஷன் மேக்கிங் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கிரேட் பீப்புள்ஸ் வேர். கிரேட் பீப்புள். திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வித் இன்டெலிஜென்ட் பீப்புள் அண்ட் கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன். நமக்கு இருக்கிற ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் எங்கேயும் இல்லை. எந்த இண்டஸ்ட்ரியிலும் கிடைக்கவே மாட்டாங்க. ஸ்பீடில் பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாருமே. ஸோ நம்ம அது கொடுத்து வச்சுருக்கணும் ஃபார் ஆல் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள். ஐ அப்ரிஷியேட் எவ்ரிபடி. ஹூவர் இஸ் டூயிங் வெல், ஐ வில் கோ அண்ட் டெல் தம் நல்லா பண்ணியிருக்கப்பா. நீங்கள் பாரதி ராஜாவோட ஒரே ஒரு படம் தான் பணியாற்றினீங்களா? கொடி பறக்குது. பாரதி ராஜா அது வேறு டைப். அது என் தம்பி தான் பண்ணேன். ஜாஸ்தியாக யாது தான் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா ஸ்கெட்ச் எது போட்டு கொடுத்தேன். சங்கருடைய பாடல் காட்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல் காட்சிகளுமே வித்தியாசமாக இருக்கும். ஆமாம். அதிலெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு எத்தகையதாக இருந்தது? இல்லை நான் நிறைய இருந்தது. முதல் ஒன்றா அது அந்த படத்தில் அந்த பொம்மை அப்புறமா இதெல்லாம் வேறு கலம்காரி ட்ராயிங் இப்படி போட்டால் செவரில் நல்லா இருக்கும். அதெல்லாம் சொல்லுது. ஆனந்த் நானும் 2 பேர் சேர்ந்து நிறைய டாக் அபவுட். இப்போ சிவாஜி கூட இந்த செட் வரும்போது ஆனந்த் இப்படி பண்ண போகிறேன்டா, உனக்கு லென்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோ ஒரு வாட்டின்னு. நான் போட்டுக்குவேன் லென்ஸு இதெல்லாம் போட்டுக்குவேன் ஒரு வாட்டி. அந்த பாடல் காட்சிகளில் அந்த செட்டுகள்லாம் அமைச்சது பூரா மொத்தம் அந்த டைரக்டரே சொல்லிடுவாரா? இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும்னுவாங்க. நம்ம அது வீவ் பண்ணிகிட்டே போகணும். அந்த ஸ்டைல் வேணும், அந்த கலர் ஸ்கீம் வேணும். இந்த ப்ளூஸ் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னா அப்போ இம்மீடியட்டாக நான் வந்து இது அந்த பர்ஷியன் கேட் ஆஃப் தார் ஏதோ ஒன்று இருந்தது, அதெல்லாம் எடுத்தேன். ஸோ எடுத்துகிட்டு அதை டீட்டெயிலிங் தான் பண்ணேன். நீங்கள் இது வரைக்கும் பணியாற்றிய படங்களில் நீங்கள் ரொம்ப பெருமைப்படுற ஒரு படம் அப்படின்னா என்னென்ன படங்களை சொல்லலாம்? இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பண்ணோம் அவ்வளோதான். இப்போது இந்த படத்தில் அப்படின்னு எடுத்திங்கன்னாக்கா ஒரு படத்தில் ஒரு செட் இருக்கும். ஒரு சின்ன குடிசை கூட ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பேலஸே வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு படன்றது மட்டும் எடுக்க வேணும் கூடாது. யூ கேன் டேக் ஸ்னிப்பெட்ஸ் ஆஃப் ஈச் செட். அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா எத்தனை 1000 இருக்கும். பட் அதுக்குன்னு சொல்லி அதே நினச்சிக்கிட்டு அது போட்டேன்னா நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒன்று வேலை செய்ய முடியாது. நம்ம பொதுவாக ஆர்ட் டைரக்டர்களுக்கும் படத்துடைய இயக்குநர்களுக்கும் நடுவில் பிரச்சனைகள் வருமா? வரதான் செய்யும். ஒரு நல்ல ப்ராடக்ட் வரணும்னா அங்கே சண்டை. நானும் மணி சார் எல்லாம் சண்டை போட்டேன். அப்படியா? ஆமாம். சண்டைனாக்கா எப்படி சண்டைனா இட் வில் பி அ குட் ஹெல்த்தி டாக் தான். இட்ஸ் நாட். நானும் பேசினேன். இதுக்கு உங்களுக்கு ஒரு இது சொல்லணுன்னாக்கா நாயகன்லேயே நான் சித்த தீபாவளி டைமில் இந்த ஒரு செடி இருக்குது.
அந்த செடி பக்கத்துல மேலே வந்து ரூஃபெல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி அடிச்சுட்டு அதில் இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் வச்சேன். யூஸ்வலாக மியூசிஷியன்ஸ் வந்து ஒரு லைனில் தான் இருப்பாங்க. பட் நான் வந்து ரவுண்ட் வச்சுட்டாக்கா உங்களுக்கு ட்ராலி ஷாட் வச்சு எனக்கு வந்து அந்த கேமரா சென்ஸு இதெல்லாம் வந்து மற்றவங்க மாதிரி சில பேர் தான் இருந்தது. நான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நான் இருந்தால் சொல்லிவிடுவேன். யார்கிட்ட பிசி கிட்டோ இல்லை ஆனந்த் கிட்டோ கேவி ஆனந்த் கிட்டோ யார்கிட்டாவது ஜீவா கிட்டயோ எல்லாரும் நல்லா பழகுவாங்க. தொட்டு டேய் இப்படி இருந்தால் ஷார்ட் நல்லா இருக்கும்டா, இது நல்லா இருக்கும். பிசி சொன்னான்னு சொல்லிட்டு மணி சாரும் என்ன செஞ்சார், இதை எடுத்துடலாம், அது வேணாம், அது ரூஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அந்த மாடியில் இருக்கிறவங்க தெரிய மாட்டேன்றாங்க. அப்படி ஏன் கேமரா எப்படி வைக்கிறது தானே நீ அப்படி இல்லை அப்படின்னாரு இவர். சரி 15 நிமிஷம் கொடுக்குறேன், நீங்கள் செட்டை சுற்றிட்டு வாங்க, வந்தீங்கன்னாக்கா எடுக்க சொன்னாக்கா எடுத்துடுறேன். என்ன கார்பெண்டரெல்லாம் இங்கே வைக்க சார், மேஸ்திரி இங்கே இருங்கன்னு. அது முத்து மேஸ்திரின்னு ஒருத்தர், ரொம்ப தங்கமான மேஸ்திரி. எங்கள் எல்லா மேஸ்திரிங்க எனக்கு நல்லா, எனக்கு ரியலி குட் மேஸ்திரிஸ். தேவராஜ் மேஸ்திரி, துக்காராம் தான் ஜாஸ்தி பண்ணார். முத்து மேஸ்திரி அவர் நான் சொன்னேன்னாக்கா அவ்வளோ ரெஸ்பெக்ட். அவர் என்ன என்ன எடுக்க சொல்கிறாங்களா அப்படின்னாரு. சொல்கிறாங்க நம்ம எடுத்தா தானே அப்படின்ட்டேன். அப்படியே சரி அப்படின்னு அவருக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி ரூஃப் அடிக்கிறது வந்து ஈஸி கிடையாது. அது ஒரு வட்டை கட் பண்ணணும், வட்டையில் அப்படியே ஹெக்ஸகன் ஷேப் வரணும், அந்த மரத்துக்கு ஜாயின் பண்ணணும், மரத்துலேருந்து லீக் ஆகக்கூடாது, ரொம்ப இதை பார்ப்பார், நுணுக்கமாக பார்ப்பார் அவர். சரின்னு சொல்லிட்டு இதுன்னா இவங்க அப்படியே சுற்றிட்டு வந்த அந்த சாங் செட்டு நைட்டு தான் எடுக்கிறாங்க சாங்கு. இவங்க வந்து சொல்கிறது 7:30 மணிக்கு. தரணி எடுத்துட்டா பெட்டர்னு நினைக்கிறேன், கரெக்டாக எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட ஒரு ஜெய்பாலன்னு ஒரு கார்பெண்டர் ஒருத்தர் இருந்தார். அவன் கண் அடிச்சுட்டேன். மேலே ஏறி டக்கு டக்குன்னு பிரிச்சுட்டுங்க 5 நிமிஷத்தில் அப்படின்னு இவன் ஏறிட்டான். அந்த ரூஃப் மேலே ஏறிட்டு தொக்கு 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 தொக்குன்னு சவுண்ட் அடித்தான். கைட்டு இல்லை, ஒன்றும் பண்ணல. அந்த சவுண்ட் அடித்த சவுண்டில் இருக்கு சொல் இது லெட்ஸ் வெயிட் தண்ணி, லெட்ஸ் வெயிட், வில் சி அண்ட் தென் வில் டேக் இட் அப்படின்னா. சரிப்பா, இது கார்பெண்ட் மேஸ்திரி சபார்டினேட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஜெயபால் இறங்கிட்டார். ஜெயபால இறங்குடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கின அப்புறம் பியூட்டி ஆஃப் தீஸ் பீப்புள், த கிரேட்னஸ் ஆஃப் தீஸ் டூ ஃபிலிம்ஸ். ஃபஸ்ட் டே ஃபிலிம் நடக்குது. ஃபிலிம் ப்ரீவியூ போகிறேன். ப்ரீவியூ எல்லா படத்துக்கு ப்ரீவியூ கேட்பேன். அந்த பார்த்து கேட்பேன், பட் நான் பார்க்க மாட்டேன். மணி வந்து வேணுன்ட்டு பார்க்க மாட்டேன் சொல்லாதே, வா போகலாம். இல்லை நான் பார்த்த படம் நான் ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் பிசி எண்டிங் டைமில் நின்றுட்டுருக்கோம் இந்த கேட் அண்டு பிரியதர்ஷன் ஸ்டூடியோ தியேட்டர் 4 ஃப்ரேம்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்து அந்த இது அது வச்சதே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காம்போசிஷன் எல்லாம் இப்படி போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் சார், அதுக்கு தாண்டா நாங்கள் அப்படின்ட்டேன் தமாஷியாவே. சி தட் அப்ரிஷியேஷன் ஷுட் கம். நிறைய பேர் அது அந்த ஒரு ஷாட் அது அப்படி இப்படி மூவ் ஆச்சுன்னாக்கா மொத்தம் செட்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபோர் கிரவுண்டு ஐ திங்க் அபவுட் த ஃபோர் கிரவுண்ட், தென் அங்கே இது. ஸோ வாசு கூட சரி எப்போ வரும்போது அவர் சார் சொல்லுவார், இது எதுக்கு வச்சுருக்காரு, இது வந்து இது வருமா, இது ஃப்ரேம்லுக்குள்ளே வருமா, வரும் ஃப்ரேம்குள்ளே நீ கேமரா செட் பண்ணால் நான் கொண்டு வந்துடுவேன் உள்ள. அந்த மாதிரி இருக்கணும். சண்டேனா அந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே ஐ டோன்ட் ஹேட் எனிபடி. அவன் திட்டிட்டு போனால் திட்டின்னு போட்டேன்டா அப்படின்வேன். யார் மேலே துவேஷிக்க மாட்டேன். அந்த டைமுக்கு அந்த மாதிரி நான் இருக்கிறது இருக்கு. அந்த பாட்டு ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்வேன், சொன்னது செய்வேன், வேறென்று தான். அந்த மாதிரி தான் உள்ளதை சொல்லுவேன், சொன்னது செய்வேன், வேற என்றும் தெரியாது. எனக்கு தமிழ் பாட்டு தான் அது ஒன்று தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது எனக்கு. ஏன்னா பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அதான் என் ஸ்டடியெல்லாம் வந்து தமிழ் பாட்டு தான். அட் எ டைம் எத்தனை படங்கள் பண்ணுவீங்க? ஒரு படம் தான். அது தெரியாது. இந்த மாதிரி 4 படம் வந்து மாட்டிக்கிச்சு. அதுக்கு நான் என்ன அதுவும் ப்ரொலாங் ஆயினே போச்சு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி படம் எடுத்துக்கலாம் இல்லையே, கேன்சல் பண்ணிட்டேன். 3D படமே 4 படம் 3 படம் வந்தது ஒரே டைமில். ஒரு படம் தான் பண்ணுவேன்.
கடைசியில் அவரும் அம்பேர் பண்ணிட்டு போயிட்டாரு, இவனுங்களுக்கு போயிட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி the only thing which I'm not, nobody has given me the value of the money what I should receive. But I have agreed for everybody and I have gone. That was the draw point. அது அவங்க மேலே குற்றம் கொடுத்ததில்லை, முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஒரு படம் வந்ததுன்னா ஒரு 100 வீட்டிலாவது சோத்துக்கு அது அதே தான் பாலிசி அப்போத்துலேருந்து. அது ஒரு பேணி ஒரு 50 ரூபாய்க்கு விற்றுதுன்னாக்கா அது அது போயிட்டு எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். அவள் தான் தெரியும், காசு வந்து தானே வரவேற்போம், அதை பற்றி இல்லை. இப்போ நெசசிட்டி. அப்போ அப்பா கூட சொன்னது கிடையாது, எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் ஒருத்தர் ஒரு லெவலில் போகும்போது நானும் டிமாண்ட் பண்ணும்போது ஏன் இப்படி கேட்குறாரு அவர் இப்போது அப்படின்றாங்க இப்போது. ஸோ அதனால் ஒரு படம் பண்ணுவேன், இஷ்டம் இருந்தால் வச்சுங்க, இல்லைன்னா வேணாம், போகிறோம், பண்ணது போகிறோம். கடவுள் புண்ணியத்தில் குட் நேம் அண்டு குட் ஒர்க். இப்போ ரோட்டில் போனால் கூட பார்த்து சொல்லுவாங்க. முக்கியமான கதாநாயகர்கள் பலருடைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல செட்டு போட்டுருந்தீங்க சூப்பர் அப்படின்னு. ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கம் அஜித், விஜய், இவங்கெல்லாம் அவங்கள சந்தித்து பாராட்டியிருக்காங்களா? விஜய் கிட்ட ஒரு படம் தான், அந்த ஒரு படம் சச்சின், அந்த ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். பட்டு சாதாரணமாக பேசுவோம், நல்ல பையன், நல்லா. ரஜினி சார் வந்து இந்த சிவாஜி செட்டெல்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் சூப்பர் அப்படின்னு. கமல் வந்து கமல் சொல்லுவார், பட் அது சொல்லி சொன்னாத மாதிரி. பட் ஹீ வில் அப்ரிஷியேட் மற்றவங்ககிட்ட. உங்கள் எத்தாப்பில் சார் சூப்பர் இன்டர்வியூ சார் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் மற்றவங்ககிட்ட சொல்லுது, ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு, சூப்பராக எடுத்திருக்காரு. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அதனால் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் ஏதாவது வித்தியாசம் இருக்காது? எல்லாம் இனிமேல் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், நிறைய லாங்குவேஜ். இந்த இவ்வளோ தூரத்தை தமிழில் பேசுனதே வந்து லாங்குவேஜ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே வருவாங்க இல்லையா, கரெக்ட், எல்லா டைப் ஆஃப் க்ரௌட் வரும். ஸோ அதனால் சினிமாவில் இந்த விஷயம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா? நிறைய இது பேசிக்காக அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் வரணும். அசிஸ்டண்ட்டாக சேராதே இமீடியட்டாக வந்துட்டோன்னு நான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறேன் சார் அப்படின்னாக்கா எனக்கு தெரியல எப்படி பண்ணுறாங்கன்னு. எனக்கே கஷ்டமாக இருக்குது, தெரியல. உங்களுக்கு இந்த பயணத்தில் சவாலாக இருந்த விஷயம் எது? த மோஸ்ட் வேர்ஸ்ட் திங் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ் இஸ் த பட்ஜெட்ஸ். ஒரு 4 ப்ரொடக்ஷன் இல்லை 2 ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் நாட். குஞ்சுமோகன் ஒன்று பண்ணார், ஏவிஎம் அது நம்ம பேனர் தொட்டு நாங்கள் அங்கே ரொம்ப நாளாக வாழ்ந்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் 2-3 இருக்குது சார். இது வந்து நியாயமாக சொல்கிறேன், இது வந்து 10,000 ரூபா, இந்த கேமரா வந்து 10,000 ரூபான்னு நான் சொல்கிறேன் சார். சார் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 இடத்துல சுற்றிட்டு நீங்கள் ஒரு 50 பைசாவில் கிடைக்குமான்னு பாருங்கள் சார்னா, ஸ்டாண்ட் இருக்குல்ல, ரப்பர் இல்லை, அந்த ரப்பர் புஷ்ஷு கூட கிடைக்காது. இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சார் சார் நீங்களே பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்கெட்ச் நான் கொடுக்க மாட்டேன், மற்றவங்களை யாராவது வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய. தட்டு சரி ஏமாத்துறோம், அவங்க ஏமாத்துறாங்க நான் சொல்ல மாட்டேன், நானே ஏமாந்துட்டேன் நிறைய வாட்டி. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. ஸோ இஃப் ஐ டூ, இஃப் ஐ லவ் த ஃபிலிம், இஃப் ஐ லவ் த ஸ்டோரி, ஐ வில் டூ. Because today's level of living or today's level of buying the material, it's all expensive, sir. And nobody uses the material I use. ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாங்க, இவர் மேனேஜர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, மேனேஜர் வா இங்கே வீட்டுக்கு அப்படின்னு. மேனேஜர் வருவார், சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பெருமாள் செட்டி போயிட்டு 2 கிராஃப் ஷீட்டு, ஒரு 2 வீனஸ் பென்சிலு, ஒரு ரப்பர் வாங்கிட்டு வந்துடு. இவன் போயிட்டு லொங்குன்னு ஸ்கூட்டரில் போயிட்டு வாங்கிட்டு வரான் சார். நான் அந்த மாதிரி நான் ஒரு வேளை வாங்கிட்டு என் காசில் வாங்கினா கூட அதோடு வச்சுடுவேன். பில்லு எடுத்து போயிட்டு கம்பெனியில் கொடுத்து நான் ஸ்கெட்சு உங்களுக்காக ஸ்கெட்சு போட்டேன் அப்படிலாம் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் ஃபஸ்ட் திங் இஸ் யுவர் டைரக்டர் ஷுட் லைக் யூ. டைரக்டர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர். ஸோ தட்ஸ் வை ஐ சே யூ ஃபஸ்ட் ரெஸ்பெக்ட் மை ஒர்க், then you respect me. Not because you respect my work, you respect me. First you respect my work and then you respect me. Then automatically அதை விட உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வேறு என்ன இருக்குது?
அதுதான் பெஸ்ட் என்கரேஜ்மெண்ட். இந்த செட்டு போடுறதெல்லாம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி வந்திருக்கு. பட் நீங்கள் பார்க்கும்போது என் செட்டை நான் பார்க்கும்போது நான் கிரிட்டிக்காக தான் பார்ப்பேன். ம் நீங்கள் வந்து என்கிட்ட சார் அந்த பில்லர் கொஞ்சம் சாஞ்சிருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ம் நானே பார்ப்பேன். இந்த சாஞ்சிருக்கேப்பா, அந்த பில்லர் சரியாக வைக்கப்பா, ஒரு 2 ஆப்பை தூக்கி அப்படி வச்சுட்டு அதை நிற்க வைப்பா சரியா அப்படின்னு. அதுதான் எபிலிட்டி. ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லணும். நீங்களே நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்கப்பா, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன்னா அது சாஞ்சி தான் இருக்கும். படத்தில் எல்லாமே ஒரு பில்லர் மட்டும்தான் சாஞ்சிருக்கும். பட் இப்போது வர நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டோடு இது கொஞ்சம் சேர்த்துக்கானாக்கா கொஞ்சம் அந்த ஸ்டடி சேர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கேயோ இருக்கும். நம்மளதெல்லாம் ஸ்டூடியோஸ் எல்லாம் இல்லை. அப்போது ஒரு டைமில் வந்து 24 ஸ்டூடியோஸோ 36 ஸ்டூடியோஸோ இருந்தது. அது ஒரு கலக்கலன்னு இருந்தது சார். அது இப்போ ஹைதராபாத் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பல திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் செட்டு போட்டு ஷூட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஆமாம், ஹெல்த்தி வந்து உங்கள் செட்டு போடுறது தான். பட் அது காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பட்ஜெட்ஸ் எங்கேயோ போயிடுது. அப்போது யுவர் லேபர் பட்ஜெட்ஸ்ன்னு இல்லை, யுவர் ஃப்ளோர் ஹையர் பட்ஜெட்ஸு இல்லை, ஸோ மச் இஸ் தேர். இப்போவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டூடியோஸ் வந்துருச்சு இப்போது ஹைதராபாத்தில். திரைப்படங்களை தாண்டி உங்களுடைய ஒர்க்கு ரொம்ப ரிமார்க்கபிள் ஒர்க் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டோம்பு மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ணி போட்டிருந்தீங்க. அது நான் டிசைன் பண்ணல. கலைஞர் அவர்கள் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு பண்ணானா அவங்க தான் பண்ணுவாங்க, இல்லைக்கிட்ட பண்ண முடியாது அப்படின்னாரு. இது டிசைன் பண்ணது வந்து ஜெர்மன் ஆர்கிடெக்ட்ஸ். ஜெர்மன் ஆர்கிடெக்ட் பியூட்டிஃபுல் டிசைன் அது. அது வந்து ரொம்ப தத்துவமாக அது வந்து ஆங்கிள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இது வச்சுட்டாங்க. அந்த சப்போர்ட்டுக்கு வேண்டிய அந்த கான்க்ரீட்டில் அதை பில்டப் பண்ணிட்டாங்க. நான் மேலே போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வா அப்படின்னாரு. சரி, நான் மேலே போய் பார்த்துட்டு வந்தேன். வந்துட்டு இது வந்து அப்படி பண்ணலாமா இப்படி, ஆனால் டைம் டியூரேஷன் கம்மி. கரெக்ட். அப்போது எங்கள் தம்பி தான் பண்ணார். அதை ஒரு 150 பேர் 200 பேரை வச்சுக்கிட்டு வெல்டர்ஸ் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து. ஏன்னா மேலேருந்து எவனாவது கீழே வந்தானாக்கா 200 அடி யாருக்குமே தெரியல அந்த ஹைட்டு. அது அந்த டூம் மட்டும் 100 ஃபீட்டு. அப்பா, அதுலேருந்து கிரவுண்டு வந்து 100 ஃபீட் 200 ஃபீட்டு. ஸோ என்ன மாதிரி காற்று அடிக்கும்னு தெரியல. பட் 15 டேஸில் பண்ணி வச்சிட்டோம். இந்த பியூட்டி வந்து அதான் ஸ்டடி பண்ணோம். அந்த டிசைன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்கன்னா அந்த காற்று அப்படியே இது ஓட்டலேருந்து இந்த ஓட்டுக்கு போயிடும். தட் வே டிசைன்டு டிசைன். ஸோ அதனால் அது பண்ணிவிட்டு 15 டேஸ் ஆனாங்க. அதுக்குள்ளே ஒரு சைக்ளோன் வந்துடுச்சு, அதுவும் தாளிடுச்சு அது. ஸோ நிறைய பேர் பேசினாங்க அதை பற்றியெல்லாம். பட்டு நம்ம அதெல்லாம் எடுத்துக்காத, நம்ம ஒர்க் என்ன இருக்குது அது நின்றுது. 6 மந்த்ஸுக்கு நின்றுது அது. சூப்பர். 15 டேஸ் தான் கேட்டாங்க, 6 மந்த்ஸ் நின்றுது. பட் அது தம்பி தான் பண்ணுற அதெல்லாம். இந்த ஜேர்னி எப்படி இருக்குது உங்களுக்கு சார்? கடல் மாதிரி சார். ஒரு வாட்டி ஏற்று அப்படியே வேவ் மேலே நின்றுட்டு இருந்தாக்கா அது அப்படியே ஓடிட்டு அப்படியே வந்து ஒரு வாட்டி முழுகிடும், திருப்பி ஏஞ்சி வரணும். அதே தான் ஒரு சின்ன நாற்று மாதிரி. இங்கே தரையிலும் ஓடணும், திருப்பி தண்ணி வந்து இழுத்தும் போச்சுன்னா தண்ணிக்குள்ளேயும் போகும். இதே தான் நடந்தது. அதனால் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் பண்ணது போகிறோம். ஏன்னா நைட் அண்ட் டே வேலை செஞ்சுருக்கோம் சார். ஆமாம். நான் 4 டேஸ் 5 டேஸ் நைட் அண்ட் டே. இல்லை, மிக நீண்ட பயணம் உங்களுக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்படின்னு சொல்லி வீழல, பட் கொஞ்சம் அந்த இது வருது. பட் ஐ சிட் டவுன் அண்ட் டூ மை பெயிண்டிங்ஸ். அதெல்லாம் ஐ ஹேட் மோர் தென் 150 ஷோஸ் என் சொந்தமாக. ஆமாம். யார் இது இல்லாத. அது ஒரு பக்கத்தில் வருஷத்தில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு காலேஜ் டைமில் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் காசு இருக்குதுன்னாக்கா இங்கே இல்லை கும்பகோணம் இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன ஊரில் பாண்டிச்சேரி அங்கே எங்கேயாவது பண்ணிவிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் காசு ஜாஸ்தி வந்ததுன்னா பாம்பே போயிடுவேன். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு இது பண்ணேன். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்ஸ் சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரசிகர்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.